2 வாசிங்களேன். 2ஆம் அதிகாரம் 2 வாசிங்க. தேவன் செய்த தம்முடைய கிரியையை 7ஆம் நாளிலே நிறைவேற்றி தாம் உண்டாக்கின தம்முடைய கிரியைகளெல்லாம் தேவன் தாம் செய்த தம்முடைய கிரியைகளெல்லாம் நாளிலே நிறைவேற்றி 7ஆம் நாளிலே நிறைவேற்றி முடித்த பின்பு தாம் உண்டாக்கின தம்முடைய கிரியைகள் எல்லாம் முடித்த பின்பு 7ஆம் நாளில் என்ன பண்ணாராம்? பிரைஸ் தி லார்ட். ஓய்ந்திருக்கிறார். எல்லாவற்றையும் ஆசீர்வதிக்கிறார். செடி கொடி மரங்கள் பறவைகள் மிருகங்கள் மனிதர்கள் எல்லாத்தையும் ஆசீர்வதித்து அவர் என்ன பண்றாரு? 7ஆம் நாளில் ஓய்ந்திருக்கிறார். அமைதியா இருக்கிறார். அதுதான் அந்த நாள். அமர்ந்திருக்கிறார், அமர்ந்திருக்கிறார். உன்னை என்னையும் ஆசீர்வதிப்பதற்காக 7ஆம் நாள் அவர் ஓய்ந்திருந்து தம்மால் உண்டாக்கப்பட்ட மனுஷனை அழைக்கிறார். வா, நீங்கள் வந்து என்ன பண்ணுங்க? தொழுதுக்கலாம். 7ஆம் நாள் என்ன நாள்? ஆசீர்வதிக்கப்பட்ட நாள். அந்த 7ஆம் நாள் எப்படி இருக்கிறது? நமக்கு பரிபூர்ணமான நாள், இரட்டிப்பான நன்மைகளை கொண்டு வருகிற நாள், கிருபைகளை கொண்டு வருகிற நாள், மகிமை கொண்டு வருகிற நாள், ஆசீர்வாதத்தை கொண்டு வருகிற நாள். அந்த 7ஆம் நாள், அந்த 7ஆம் நாள் மகிமை நிறைந்த ஒரு நாள். நம்மளை உயர்த்துகிற ஒரு 7ஆம் நாள் கர்த்தருடைய பாதத்துல நாம் வந்து விழுந்துட வேண்டுமா? 6 நாள் நம்முடைய வேலைகள் எல்லாம் நம்ம செய்து 7ஆவது நாள் ஆண்டவரை ஆசீர்வதிக்க போறாரு. ஒன்று எனக்கு குறைவு இருக்கிறது, அது தேவனுடைய பாதத்தில் நான் இறக்கி வைக்க போறேன். என்ன அவர் ஆசீர்வதிக்க போகிறான். 7ஆவது நாள பயபக்தியோடு பரிசுத்தத்தோடு நடுத்தத்தோடு அவன் என்ன பண்ணோம்? கர்த்தருடைய பாதத்துல 7ஆவது நாள் அசுத்தம் பண்ணப்படாத ஒரு நாள், பயபக்தியோடு தேவனை துதிக்கிற ஒரு நாள். அந்த 7ஆவது நாள் தான் அவர் ஆசீர்வதிக்கிறார். இந்த 7ஆவது நாள் ஒரு மகாபலமுள்ள நாள் என்பதை நாம் நினைவு கூற வேண்டும். இந்த 7ஆவது நாள் ஒரு பரிசுத்தமான நாள் என்பதை நீ நானும் மறந்துடக்கூடாது என்று தான் வேதம் சொல்கிறது. அப்ப நீ நாம் யாரு? எதுக்குல கர்த்தர் நம்மை அழைக்கிறான்? ஆசீர்வதிப்பதற்கு தான். பெருமையா இருப்பதற்கு இல்ல, தரித்திரத்தில் இருப்பதற்கு இல்ல. நாம் நீ நானும் உயர்த்தப்பட்டு ஆசீர்வதிக்கப்பட்டு மகிமைப்பட்டு இந்த பூமியில எப்படி இருக்கிறோம்? பசுமையும் புஷ்டியுமா இருக்கும்படி அவனை விரும்புகிறார். வயதானாலும் கடைசி வயதானாலும் நாம் கல்லறைக்கு போவதற்கு நாள் வரையில் கர்த்தர் நம்ம எப்படிதான் வைப்பாராம்? புஷ்டியும் பசுமையா இருக்க அவர் ஆசைப்படுகிறார். அதுதான் தேவன். கொஞ்ச நாளைக்கு ஒரு ஆசீர்வதித்து, கொஞ்ச நாள் பாலும் தேன் ஓடுகிற தேசத்துல ஒன்று ஆசீர்வதித்து, மற்ற நாளெல்லாம் வறுமையான தேசத்தில் உன்னை விடுவது கடைசி நாள் வரையிலும் உன்னை ஆசீர்வதிப்பதனுடைய பிரியமா இருக்கு. 3ஆவது வசனம், தேவன் தாம் உண்டு பண்ணின தம்முடைய கிரியைகள் எல்லாம் முடிந்த பின்பு அதிலே ஓய்ந்திருந்தபடியால் தேவன் 7ஆம் நாளை ஆசீர்வதித்து அதை பரிசுத்தமாக்கி 7ஆம் நாள் என்ன பண்றாரு? ஆசீர்வதித்து அதை பரிசுத்தமாக்குகிறார். அந்த பரிசுத்தத்தோடு தான் நீ தேவ சமூகத்தை விட்டு கடந்து போகிற. அந்த 7 நாள் உனக்கு எப்படி இருக்கிறது? பரிசுத்தமா இருக்கிறது. அந்த 6 நாளும் நீ வேலை செய்கிற நாள், வீட்டில் இருக்கிற நாள், பிரயாணம் பண்ணுகிற நாள், ஒரு பிள்ளைகளோடு, ஒரு கணவரோடு, ஒரு குடும்பத்தோடு நீ இருக்கிற நாளெல்லாம் எப்படி இருக்கு? சமாதானம், சந்தோஷம், மகிழ்ச்சி, களி கூறுகிற. காரணம் என்ன? நீ 7ஆவது நாள் ஆசீர்வதிக்கப்பட்டு அந்த நாளை நீ ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறார். அந்த நாளிலே கர்த்தருடைய பாதத்திலே நீ வந்து மகிழ்ந்து துதித்து ஆராதனை செய்து கர்த்தருடைய நாமத்தை நீ மகிமைப்படுத்தும் போது ஆண்டவர் என்ன பண்றாரு? இந்த 7ஆவது நாளுக்குள்ள நீ வரும்பொழுது ஆசீர்வதிக்கப்பட்டவளாய் ஆசீர்வதிக்கப்பட்டவனாய் கடந்து போகும் பொழுது அந்த 6 நாளும் உனக்கு விசேஷமான நாளாய் இவர் மாற்றுகிறார். அப்ப அந்த 7ஆவது நாள் என்ன நாளாது? ஆசீர்வதிக்கப்பட்ட நாள். ஆசீர்வதிக்கப்பட்ட நாள் நீ எங்க இருக்கணும்? கர்த்தருடைய பாதத்தில் அமர்ந்து ஜெபிக்கும் பொழுது அன்பு சகோதரியே சகோதரனே, நீ கிருபையாய் கர்த்தர் உன்னை ஆசீர்வதிக்க வல்லவராக இருக்கிறார் என்று சொல்லுதான் அந்த பைபிள் சொல்லுது. அந்த ஒரு அடையாளத்தை வைக்கிற 8வது வசனம் சொல்லுது. 8ஆம் வசனம் ஒரு அடையாளம் வைக்கப்படுது. தேவனாகிய கர்த்தர் கிழக்கிலே ஒரு
தோட்டத்தை உண்டு பண்ணி தான் உருவாக்குற மனுஷன் என்ன பண்றாரு? அங்க வைக்கிறார், தோட்டத்தில் வைக்கிறார். தோட்டம் பைபிள் சொல்லுது தோட்டம். தோட்டம் என்ன? பல விதமான ஆசீர்வாதம். தோட்டமே என்னதான்? மாமரம், தென்னை மரம், கொய்யா மரம், புளியா மரம், வாழை மரம், அப்புறம் என்ன மரம்? எல்லா மரமும், எலுமிச்சை மரம், நார்த்த மரம், எல்லா மரமும் காய் கனி தருகிற அந்த ஒரு பகுதியில கத்திரிக்காய், கொள்ளங்காய், புடலங்காய், பீக்கங்காய், அவரைக்காய், துவரைக்காய் எல்லாத்தையும் விளைய வைக்கிறதா தோட்டம். அதான் தோட்டம் சொல்லுவாங்க. தோட்டம் எப்படி சொல்றாங்க? எல்லா விதமான ஆசீர்வாதமும் அந்த தோட்டத்துக்குள்ள இருக்கியா. ஆண்டவர் தோட்டத்துக்குள்ள கூட வைக்கிறவரா இருக்கிறார். அப்ப ஆண்டவருடைய சித்தம் என்ன? நீ நானும் எப்படி இருக்கணும்? ஆசீர்வாதமா இருக்கணும், மகிமையா இருக்கணும், கனமா இருக்கணும். இந்த பூமியில கனமான 100 கிலோ வெயிட் இல்லை. ஆசீர்வாதத்துல கனமா இருக்கணும், மகிமையில கனமா இருக்கணும், ஆராதிப்பதில், கர்த்தரை தொழுது கொள்வதில், கர்த்தரை தேடுவதில், அவருடைய நாமத்தை உச்சரிப்பதில், உறுதியாய் அவரை பின்பற்றுவதில், இதுதான் ஆண்டவர் கனம் என்று சொல்லுகிறார். மாறக்கூடாது. ஒரு வசனம் சொல்லுது, கலப்பை மீது கைகளை வைத்தவர்கள் பின்னிட்டு பார்க்க கூடாது. நமக்கு எல்லாம் கர்த்தர் தான். அவர் அதை ஒரு தோட்டத்தை உண்டு பண்ணுகிறார். தோட்டத்தை உண்டு பண்ணி அவர் உண்டாக்கின மனுஷனையும் மனுஷன் கொண்டு வைக்கிறாரு, இந்த தோட்டத்தில் வைக்கிறாரு. முதல்ல ஒரு வார்த்தை சொல்றார். என்ன சொல்றார் பாருங்க. முதல்ல ஒரு வார்த்தை சொல்றார். 15வது வசனம் வாசிக்கல. 15 வாசிங்க. தேவனாகிய கர்த்தர் மனுஷனை ஏதேன் தோட்டத்திலே அழைத்து கொண்டு வந்து அதை பண்படுத்தவும் காக்கவும் வைத்தான். தோட்டத்துக்குள்ள பண்றப்பா சோம்பேறி அஞ்சாங்கப்பா, சோம்பேறி பையா, ஆதாமே ஏவாளே, நீங்க எப்படி இருக்கணும்? அதை பண்படுத்து. ரெண்டாவது என்ன பண்ணணும்? காக்கணும், காத்துக்கொள்ளணும், ரட்சிப்பை காத்துக்கொள்ளணும், பரிசுத்தத்தை காத்துக்கொள்ளணும், தேவனை ஆராதிப்பதை காத்துக்கொள்ளணும், காக்கணும். கர்த்தர் கொடுத்த அந்த தோட்டத்தை நீ காத்துக்கணும். அது உனதான் வேலையா பாக்குறாரு. உனக்கு வேலையா தோட்டத்தை பார்த்துக்கோ, நல்லா பண்படுத்து. என்ன போடணுமோ போடு, உன்னால முடிந்த வரை விதைகளை போடு, கனிகளை புசி, பண்படுத்து, காத்துக்கொள். அழகாய் ஆண்டவர் ஆதாமுக்கு சொல்லுகிறார், நான் உன்னை ஆசீர்வதிக்க தான் அந்த பூமியில உன்னை உண்டாக்குனேன். நீ ஆண்டுகோள், பூமி ஆண்டுகோள், மிருகங்களை ஆண்டுகோள், பறவைகளை ஆண்டுகோள், கடலுக்குள்ள இருக்கிற லட்சங்களை ஆண்டுகோள், எல்லாத்தையும் நீ ஆண்டுகோள். எல்லாம் உனக்கு உன் காலுக்கு கீழே இந்த உலகத்தை நான் வச்சிருக்கிறேன். நீ மாத்திரம் ஆசீர்வாதமா இருக்க நான் விரும்புகிறேன். காரணம், என் சாயல்ல உன்னை உண்டாக்கிட்டேன். நீ செழித்து சுகித்து சுகமா இருக்க நான் விரும்புகிறேன். 15வது வசனத்துல என்ன சொல்ற தெரியுமா? 15 வாசிக்கல, 16 வாசிங்க. தேவனாகிய கர்த்தர் மனுஷனை நோக்கி புசிக்கலாம். அந்த சொல்லுங்க, எதெல்லாம் சாப்பிடு, எதெல்லாம் சாப்பிடு, எதெல்லாம் சாப்பிடு, எல்லாத்தையும் சாப்பிடு. நான் உனக்காக தான் படுத்திருக்கிறேன். எதுவுமே திட்டு இல்லை. திட்டுனா என்னன்னு இல்லை, எதுவுமே இல்லை. என்ன பண்ண எல்லாரும் அதான் பவுல் சொல்றார். ரோமர் 14:20 வாசிங்க. தேவன் படைத்ததெல்லாம் எப்படிதான் இருக்கு? பரிசுத்தமா இருக்கு. எதையும் தள்ள வேண்டாம், எல்லாத்தையும் சாப்பிடலாம். ஏன்னா அது ஒன்றும் திரும்பி படைத்தாரு. வேத வசனம் தெளிவா எது வேணாலும் சாப்பிடலாம். உன் கண்ணுக்கு தெரியாத கொடுத்த படங்களை எது வேணாலும் கட்ட சாப்பிடலாம். ஒன்றும் அது உள்ள போயிட்டு சத்தம் எடுத்துக்கிட்டு வேஸ்ட ஆசனம் வாயிலா வெளியே தள்ளிடும். அது பாவத்தை கொண்டு வராது, நஷ்டத்தை கொண்டு வராது. எது வேணாலும் நீ சாப்பிடலாம். ஆனா ஆண்டவர் மட்டும் தான் நீ தொழுது கொள்ளணும் தான் பைபிள் சொல்லுது. என்ன சொல்லுது? 14:20 போஜனத்து நிமித்தம் தேவனுடைய கிரியையை அழித்து போடாதே. போஜனத்து நிமித்தம், சோறு நிமித்தம், பதார்த்த நிமித்தம் தேவனுடைய கிரியை நம்ம என்ன பண்ணக்கூடாது? அழித்து போடுறாங்க. சாதாரண சோறு, சாதாரண சாப்பாடு, அதுமே என்ன பண்ணக்கூடாது? நீங்க அழித்து போடாத. எந்த பதார்த்தமும் சுத்தம் உள்ளதுதான். கரண்ட தடி கத்தனை மகன் கட்டுவோம். எல்லா பதார்த்தம் இப்படிதான் இருக்கு.
உள்ளது கர்த்தர் சொல்றாரு, அதை சாப்பிடு, எல்லாத்தையும் சாப்பிடு, எல்லாத்தையும் நீ சாப்பிடு, எல்லாத்தையும் சாப்பிடு. இதுக்கு அப்படி வைக்கல, இதுக்கு அங்க வச்சு எல்லாத்தையும் சாப்பிடு. கர்த்தர் படைத்ததெல்லாம் எப்படி இருக்குது? உணவு சுத்தம் உள்ளதா இருக்கு. ஜோமணி சாப்பிடு, ஜோமணி சாப்பிடு, ஸ்தோத்திரம் பண்ணி சாப்பிடு, கைகளை நீட்டி ஜோமணி சாப்பிடு, எல்லாம் சுத்தம் உள்ளதா இருக்கு. அது ரோமர் 6ல ஒரு வசனம் சொல்லுது. இதெல்லாம் உங்களுக்கு நான் எடுத்துக்காட்டாக சொல்றேன். இது பிரசங்கம், என் பிரசங்கம் வந்து ஆசிரியப்பட்டதுதான் பிரசங்கம். ரோமர் 1:6 இப்படி சொல்றாரு, உங்களில் சிலர் இப்படியாப்பட்டவர்களா இருந்தீர்கள். ஆயினும் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினாலும் நமது தேவனுடைய ஆவியினாலும் கழுவப்பட்டீர்கள், பரிசுத்தமாக்கப்பட்டீர்கள், நீதிமானாக்கப்பட்டிருக்கிறீர்கள். அல்லேலூயா. அந்த ரத்தத்தினாலே, அவருடைய வசனத்தினாலே ஆண்டவர் நம்மளை எப்படி ஆக்கிட்டாராம்? நீதிமான் ஆக்கிட்டாரு, பரிசுத்தம் ஆக்கிட்டாரு. நம்ம கழுவப்பட்டுட்டோம். எதுக்குன்னே நம்ம அப்படி இருந்தோம். ஆனா எல்லாத்தையும் நம்மளை மாத்திட்டார். அதனால இந்த பூமியில இருக்கிறதுலாம் சாப்பாடுனால சோறு நிமித்தம் நீ கர்த்தருடைய கிரியை எப்படி பண்ணக்கூடாதான்? அதை அவமானப்படுத்தாத. நீ ஏதோ எல்லா தேவனால் படைக்கப்பட்ட பதார்த்தம் எப்படிதான் இருக்குது? ஆசிரியப்பட்டிருக்கிறது, ஆசிரியப்பட்டிருக்கிறது. நீ ஏதோ நான் சாப்பிடலாம். ஒருவேளை உன் காதுக்கு எட்டி இது அப்படி உள்ளது இப்படி உள்ளதுன்னா உன் மனசு அருவருப்பா இருந்தா அதை சாப்பிட. அருவருப்பு உள்ளத்துல வந்துட்டுனா ஆவியானவர் வெளிப்படுத்துதான் அர்த்தம். அதை என்ன பண்ணக்கூடாது? சாப்பிடக்கூடாதுதான் பைபிள் சொல்லுது. ஆனா தெய்வம் உன்னை என்ன தெரிஞ்சுதான் படைச்சாரு? ஆசீர்வதிப்பதற்கு தான் படைச்சாரு. அதுதான் இயேசு சொல்றார். மத்தேயு சுவிசேஷம் 6:25 சொல்லுது. மத்தேயு சுவிசேஷம் 6:25 சொல்லுது. எதற்கு நான் உங்களை உண்டாக்குனேன், ஏன் உண்டாக்குனேன் சொல்றாரு பாருங்க, தெளிவா சொல்றாரு. ஒரு 6 வசனம் அப்படி சொல்லுது. எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை குடிப்போம் என்று, உங்கள் ஜீவனுக்காகவும் எண்ணத்தை உடுப்போம் என்று கவலைப்படாதீர்கள் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆகாயத்தை பார்க்கிலும் ஜீவனும் உடையை பார்க்கிலும் சரீரமும் விசேஷ தலைவரைகளோ கீழே ஆகாயத்து பறவைகளை கவனித்து பாருங்கள். விதைக்கிறதும் இல்லை, அறுக்கிறதும் இல்லை, களஞ்சியத்தில் சேர்த்து வைக்கிறதும் இல்லை. அவைகளை உங்கள் பரமபிதா போஷிக்கிறார், விளைப்பூட்டுகிறார். அவைகளை பார்க்கிறோம். நீங்கள் நான் யாரு? விசேஷித்தவர்கள். தேவனுடைய பிரகாரங்கள் இருக்கிறவர்கள். நீங்கள் செழித்திருக்கணும், ஆண்டவரை ஆராதிக்கிறவர்கள், சுகித்திருக்கணும், கர்த்தரை நோக்கி பார்க்கிறவர்கள், மகிமையாய் சந்தோஷமாய் மகிழ்ச்சியாய் ஒவ்வொரு நாள் ரட்சிக்கப்பட்டாங்க. நமக்கு என்ன வேலை? 8 மணி நேரம் 10 மணி நேரம் வேலை செய்யறோம், பிசினஸ் வேலை செய்யறோம், பிசினஸ் பண்றோம், ஏதோ ஒன்று பண்றோம், நல்லா சம்பாதிக்கிறோம், சாப்பிடுகிறோம், குடும்ப ஆராதனை பண்றோம், ஒண்ணுமே ஜெபம் பண்றோம், ஸ்தோத்திரம் பண்றோம், ஆண்டவர் நாமத்தை முன்வைக்கிறோம், ஆராதிக்கிறோம், ஸ்தோத்திரம் பண்றோம், ஜெபிக்கிறோம், படுக்கிறோம், எழுந்திருக்கிறோம், அதிகாலை ஜெபிக்கிறோம், படுக்க போய் ஜெபிக்கிறோம், நம்ம கையில் பிரயாசத்தை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். கையில் வேற என்ன? அவரை தொழுகிற வேலை தானே, அவர் நாமத்தை உயர்த்துற வேலை தானே. வேற என்ன பண்ண போறோம்? சத்துருக்களை அவர் பார்த்துதான். உங்க உலகத்துல மட்டும் திடனா இருங்க. நான் உலகத்தை பார்த்துக்கிறேன், நான் ஜெயம் கொண்டேன், நீங்க ஜெயம் கொள்ளுவீங்க. உங்க ஆசீர்வாதத்தை யாரும் எடுத்துக்கொள்ள முடியாது, உங்க நன்மை யாரும் எடுத்துக்கொள்ள முடியாது, உங்கள் வழி எவனும் அடைக்க முடியாது, உங்கள் சந்தோஷத்தை ஒருவனை எடுத்துக்கொள்ள முடியாது. ஏன்னா நான் உலகம் கொடுக்கிற விதமாய் நான் உங்களுக்கு கொடுக்கிறேன். என் சந்தோஷம், என் சமாதானம், என்னுடைய ஆசையை, என்னுடைய ஆசீர்வாதத்தை, என்னுடைய மகிமை, என்னுடைய கணத்தை நான் உங்களுக்கு கொடுத்திருக்கிறேன். உலகம் கொடுக்கிற பிரகாரமா நான் கொடுக்கல. அது உங்களுக்கு தொல்லையும், பயத்தையும், கண்ணீரையும், கவலையும், போராட்டையும், வியாதியும், மரணத்தையும் கொண்டு வரும். என் சமாதானம், என் சந்தோஷத்தை நான் உங்களுக்கு கொடுக்கிறேன். அது ஒன்று உங்களை தீமைகளை கொண்டு வராது என்று கர்த்தர் சொல்லுகிறார். உலக சமாதானம், சந்தோஷம் நான் கொடுத்திருந்தா உலக காரியம் உங்களுக்கு வரும். ஏன் சமாதானத்தை, ஏன் சந்தோஷத்தை, ஏன் மகிழ்ச்சியை நான் உங்களுக்கு கொடுத்து, அதனால பரத்திலிருந்தா உங்களுக்கு நன்மைகள் வரும். பூமியில் வந்தாலும் அது உன்னை சேதப்படுத்தாது.
அதை நான் பார்த்துக் கொள்வேன் என்று கர்த்தர் தெளிவாய் சொல்லுகிறார். கவனித்து பாரு, நீங்கள் நான் யாரு? விசேஷித்தவர்கள். விசேஷித்தவள் யார் தெரியுமா? விசேஷித்தவள். நான் யார்? விசேஷித்தவன். அதற்காக கர்த்தருடைய உண்டுபடி இருக்கிறார். நான் சாதாரண ஆள் கிடையாது. நான் விசேஷமானவன் கர்த்தர் சொல்லுகிறாரே. நான் விசேஷமானவள் கர்த்தர் சொல்லுகிறாரே. ஆண்டவரை தேடுகிற பிள்ளை, கர்த்தருக்கு முன்பாக முழங்கால் போடுகிறவனா? கர்த்தருக்கு முன்பாக முழங்கால் போடுகிறவன் அல்ல. தேவனுக்கு முன்பாக நான் திறப்பிலே நிற்கிறவன், தேவனுடைய ஆலயங்களில் பிரகாரங்களில் நிற்கிறவன், ஓய்வு நாளில் அவருடைய ஆலயத்திலே நான் நிற்கிறவன். நான் செழித்திருப்பேன், வயதானாலும் பசுமையும் புஷ்டியுமாய் இருப்பேன் என்ற நம்பிக்கையை ஒவ்வொரு நாளும் நமக்குள்ளே நான் எழுப்பிக் கொண்டே இருக்க வேண்டும் என்றுதான் கர்த்தர் சொல்லுகிறார். இயேசு சொல்லுவார் பாருங்க, சிசுக்கு மத்தியில அப்பப்ப சொல்லுவார், எட்டமனை தோட்டத்துக்கு போவார், ஜெபிப்பார். நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள், நீங்கள் அநேகருடைய கட்டைகளை அவிழ்க்கிறவர்கள், நீங்கள் அநேகருடைய தரித்திரத்தை போக்குறவர்கள். உங்கள் 12 கோத்திரத்தை நான் உங்க சிங்காசனத்தில் உங்களை உட்கார்ப்பேன். சீசர்களை அப்பப்ப சொல்லிட்டே இருப்பார். அதனால மனுஷகுமாரன் பாவிகளுடைய கையில் ஒப்பு கொடுக்கவும் கொல்லவும் 3ஆம் நாளிலே உயிர்த்தெழ வேண்டும் என்று எழுதியிருக்கிறது. மோசே, ஆபிரகாம், தாவீது இப்படியாப்பட்டவர்களாய் எழுதியிருக்கிறது நிறைவேறும், பயப்படாதீங்க. அப்பப்போ சொல்லிக்கிட்டே இருந்தார். நீ நானும் யாரு? ஆசீர்வதிக்கப்பட்டவள், ஆசீர்வதிக்கப்பட்டவன் என்ற வார்த்தையை நீ எப்பொழுதுமே உச்சரித்து சொல்லிக் கொண்டே இருக்கணும் தான் கர்த்தர் விரும்புகிறார். அப்ப நீ நாம் யாரு? விசேஷித்தவர்கள். சாதாரண கிடையாது, கிறிஸ்தவர்கள், விசேஷித்தவர்கள். உன் கையை நீட்டி ஜெபம் பண்ணா எல்லாம் முடிந்து. புத்தவர்கள் கையை நீட்டினா, கண்ணை மூடி வானத்தை பார்த்தினா, வானத்துல சிங்காசனத்தில் உட்கார்ந்து இருக்கிற கர்த்தர் எழுந்திருப்பாராம். எழுந்து வந்து உனக்காக யுத்தம் பண்ணுவேன். யுத்தம் யாருடையது? என்னுடையது, கர்த்தருடையது. உங்களுக்காக நான் யுத்தம் பண்ணுவேன். என் சரீர ஜீவன் கொடுத்தேன், யுத்தம் பண்ணுவேன். நீங்க யுத்தம் பண்ண தேவையில்லை, நீங்க ஜெயிக்க முடியாது. யுத்தம் பண்ணா நான் யுத்தம் பண்ணா உங்களுக்காக ஜெயத்தை கொடுப்பேன் தான் கர்த்தர். அப்ப நீ நாம் யாரு? விசேஷித்தவர்களாய் இருக்கிறோம் என்று ஆண்டவர் சொல்கிறார். அடுத்த வசனம் சொல்லுவார்களே 27, கவலைப்படுகிறதினால் உங்களில் எவன் தன் சரீர அளவோடு கூட்ட முடியுமா? ஒரு முழம், இந்த பாருங்க, இதான் ஒரு முழம் கூட்ட முடியுமா? ஐயோ என் கை பத்துல, சன்னல்ல கையை விட்டு பீரவர்கள் எடுத்து அந்த நகையெல்லாம் கொள்ளடிக்கணும், இன்னும் ஒரு 2 முழம் எனக்கு கொடுத்து கேட்க முடியுமா? ஒரு முழம் கூட்ட முடியுமா? அல்லது ஒரு முழம் குறைக்க முடியுமா? ஆண்டவர் ஒரு முழம் வச்சிருக்கிறார். ஒருவேளை இந்த கை கொஞ்சம் குறைஞ்சிருந்தா என்ன சொல்லுவோம்? ஊனமுற்றோன்னு சொல்லுவோம். அவர் கை குறைஞ்சிருக்குது, ஊனமுற்றோ, 4 விரல் இருக்குது, 3 விரல் இருக்குது, கை குட்டியா இருக்குது, அவர் ஊனமுற்றோர் நம்ம சொல்றோம். அதுக்கு நம்ம பேர் வச்சு ஊனமுற்றோர். கை கட்டையா இருந்தா ஊனமுற்றோர். ஊனமுற்ற கை சின்னதா இருக்கு, 4 விரல் 3 விரல் இருக்கு. அதான் அவர் சொல்றாரு, ஒரு முறை கூட்ட, ஒரு முறை குறைக்க உங்களால கூடுமா? நான் அவளை கேட்கிறேன், கூடுமா? கூடுமா? அடுத்த வருஷம் சொல்றாங்கல்ல, உடைக்காகவும் நீங்கள் கவலைப்படுகிறது. காட்டு புஷ்பங்கள் எப்படி வளர்கிறது என்று கவனித்து பாருங்கள். அவைகள் உழைக்கிறதும் இல்லை, நுணுக்கிறதும் இல்லை என்றாலும் சொல்றாரு. என்றாலும் யார் ஒப்புகிறாரு? சாலமோன் அழைக்கப்பட்டவன், ஆசிரியப்பட்டவன், வசத்தில, வாய்ப்பில, கணத்தில, மகிமையில உயர்த்தப்பட்டவன், ஞானத்திலையும் இந்த உலகத்திலே அவனை போல ஒருவன் இருந்ததும் இல்லை, இருக்க போவதும் இல்லை கர்த்தர் சொன்னாரு. அப்ப சாலமோனை ஒப்பிட்டு பேசுகின்றாலும் சாலமோன் முதலாய் தன் சர்வ மகிமையினாலும் அவைகளை ஒன்றை போலாகிலும் முடித்து இருந்ததில்லை. அப்படி முடித்து இருந்ததில்லை. சாலமோனோ ஞானவான், பணக்காரன், கோடீஸ்வரன், ராஜா, ஆண்டவர் அழைத்த ஒரு சாலமோன், அவனை அப்படி உடுத்தினது இல்லை. ஆனா நான் உங்களை உடுத்துவேன்னு சொல்றேன். கரங்களை தெரியாத மகன் போட்டு நான் உங்களை ஆசிரியர்கள் சொல்றேன். உங்கள் பசுமையும் புஸ்தியுமாய் வாய்ப்பேன் என்று கர்த்தர் சொல்றார். 30 சொல்றாரு. அற்ப விசுவாசிகளே, இன்றைக்கு இருந்து நாளைக்கு அடுப்பிலே போடப்படும் காய்களுக்கு இவ்விதமாக உடுத்திவிட்டார். உங்களுக்கு உடுத்திவிட்ட
சொல்ற கதை, அற்ப விசுவாசிகளே, அற்ப விசுவாசிகளே, அற்ப காரியம் ஒரு வசனம் சொல்லு. இது தேவனுக்கு எப்படியா? அற்ப காரியம். உன்னை உயர்த்துவது அற்ப காரியம், என்னை உயர்த்துவது அற்ப காரியம், உன்னை மலை மேல உட்கார வைக்கிறது அற்ப காரியம். கையை நீட்டா நடந்து பாருங்களேன். அற்ப காரியம். உன்னை உயர்த்துவது எனக்கு சாதாரணமா? நான் உடனே உன்னை உயர்த்துவேன், அதுவும் எனக்கு அற்ப காரியம். அற்ப விசுவாசிகளே, ஆண்டவர் பார்த்து சொல்றார், அற்ப விசுவாசிகளே. நம்மளை பார்த்துக்கிறார். நம்ம உயர்த்துவதில் அவர் முன்னோடியா இருக்கிறார். நம்ம பசுமையும் புஷ்டியுமாய் வைப்பதில் கர்த்தர் எப்படி இருக்கிறாரு? முன்னோடியா இருக்கிறார். உன்னை என்னையும் ஆசீர்வதிப்பதில், உயர்த்துவதில், மகிமைப்படுத்துவதில், கனப்படுத்துவதில் எப்படி இருக்கிறாரு? முன்னோடியா. அதுதான் அவருடைய வேலையா. உள்ளே எப்படியாவது ஆசீர்வதித்து உயர்த்தி வைக்கணும், அதுதான் அவருடைய வேலை. ஆபிரகாம, ஈசாக்க, யாக்கோப, யோசேப்பு சந்ததியை அப்படி உயர்த்தப்படுதான் விரும்புறார். நம்ம அந்த சந்ததியெல்லாம் சரித்திரத்தெல்லாம் வாசித்து பார்த்தோம்னா என்பதுதான் வேத வசனம் தெளிவா சொல்லுகிறது. அப்ப 30 சொல்றாரு, அற்ப விசுவாசிகளே, இன்றைக்கு இருந்து நாளைக்கு அடுப்பிலே போடப்படும் காட்டு புல்லுக்கு தேவன் ஓட்டமாய் முடித்திடித்தால் உங்களுக்கு முடித்திருப்பது அதிக நிச்சயம் அல்லவா? கரங்களை தெரியாது, அதிக நிச்சயம் அல்லையா? அதிக பெருகுங்கள். கர்த்தரை ஆசீர்வதித்தான். கர்த்தர் அவர்களை எப்படி பண்ணாராம்? தேவன் அவர்களை ஆசீர்வதித்தான். பலிக்கு பெருகி பூமிகளை, மச்சங்களை, பறவைகளையும் என்ன பண்ணுங்க? ஆண்டு கொள்ளுங்கள். ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். நீங்க யோசிச்சு பாருங்க, நம்ம குழந்தைகளை பெற்றோம் எதுக்கு கஷ்டப்படலாம்? அவங்களை எப்படியாவது ஒரு ஆசீர்வாதமான காரியத்துல அவளை கொண்டு போய் விடணும், அவளை நிலைக்க பண்ணணும். அதுதான் நம்மளை விட நம்மை உண்டாக்குன தேவன் அதிக நிச்சயமா நம்ம என்ன வச்சிருக்காரு? நம்பிக்கை வச்சிருக்க. அதிக நிச்சயமாய் நான் உங்களை என்ன பண்ணுவேன்? ஆசீர்வதிப்பேன் என்று கர்த்தர் சொல்றாரு. 3:31 சொல்லுது. ஆகையால் மறுபடியும் சொல்றாரு பாருங்க, ஆகையால் பலவிதமான காரியத்தோடு நீங்க மறுபடியும் நீங்க என்ன பண்ணுங்க? என்னத்தை உடுப்போம், என்னத்தை உடுப்போம், என்னத்தை உடுப்போம் என்று கவலைப்படாதீர்கள் சொல்றாரு பாருங்க. கவலைப்படாதீங்க. உன் கவலை பத்தி நம்ப சொல்றேன். ஏன் கவலைப்படுறேன்? நாளைக்கு இந்த அடுப்பிலே போடப்படும் புல்லுக்கு உப்பா இருக்கிற நீங்க நாட்டு புஷ்பத்தை பாரு, பறவைகள் பாரு, மிருகத்தை பாரு, அதெல்லாம் நான் போஷிக்கிறேன். உங்களை ஆசிர்வதிக்காம விடுவேனா? விடுவேணும். உங்களை ஆசிர்வதிப்பேன். அதுதான் நான் ஏதேன் தோட்டத்தை பெரிய தோட்டத்தை உண்டு பண்ணி 4 ஆடுகளை உண்டு பண்ணி 4 வாய்க்காலை உண்டு பண்ணி 2 ஆத்மா பழிப்பதற்கு தேவன் என்னென்னலாம் பண்றாரு? 2 ஆத்மாயா? ஆதாமும் ஏவாளும் பழிப்பதற்கும் பெரிய தோட்டம் கனி, அதுக்கு 6 அந்த 6 ஒரு 6 தங்கம் வயிறு எல்லாம் கொடுக்குறாங்க. எல்லாம் நோட்டி எடுத்து பண்படுத்தும் காக்கவும் எல்லாம் கையில கொடுத்திருக்கிறார். சாபத்தையும் ஆசீர்வாதத்தையும் கொடுத்திருக்கிறாரு. நம்ம கையில நம்ம தான் செலவு பண்ணணும். 1 கோடி ரூபாயை நம்ம கையில கொடுக்குறாங்க, நம்ம தான் அதை செலவு பண்ணணும். எப்படி செலவு பண்ணணும், எப்படி பண்ணணும், எங்க சேர்க்கணும், எங்க வைக்கணும், எல்லாம் ஆண்டவர் நம்ம கையில கொடுத்துட்டாரு. நமக்கு ஞானத்தை கொடுத்து, அறிவை கொடுத்து, பொருளை நம்ம கருத்துல கொடுத்து, நீ என்ன பண்ணுப்பான்னு சொல்றாரு. நாம் தான் ஞானமா அந்த பூமியில நம்மளை கவுக்குவதற்கு பல திட்டம் போடுவான். அவனை கவுக்குவதற்கு நம்ம திட்டம் போடணும். கரங்களை மகிமைப்படுத்தல. அவன் நம்மளை கவுக்க பார்க்கறால, அவனை எப்படி நாம் வெட்கப்படுத்துவது? அதுக்கு ஜெபத்துல நாம் முழங்கால் படி ஜெபம் பண்ணா ஆண்டவர் அதுக்குள்ள காரியத்தை நம்ம கொடுப்பார். அதுதான் வேதவசனம் சொல்லுது. இரண்டாவது மத்திய சுவிசேஷம் 2வது பாயிண்ட் வந்துட்டேன், நான் முடிச்சிருவேன் இந்த 10 நிமிஷத்துல. 2வது பாயிண்ட் 6ஆம் அதிகாரம் மத்திய சுவிசேஷம் 32 சொல்றாங்க. 2வது முதல்ல சொல்றாரு, தேவன் அவர்களை ஆசீர்வதித்தார். எல்லாவற்றையும் நீங்கள் பலிக்கு பெருகி எல்லாத்தையும் அடக்குங்க, எல்லாவற்றையும் நீங்க சுதந்திரத்துக் கொள்ளுங்க என்ன சொன்னாரு. 2வது சொல்றாரு, முதலாவது இல்ல 32 முதலாவது தேவனையும் தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியையும், முதலாவது பரிசுத்த ஓய்வு நாளை, முதலாவது நீதி, முதலாவது நியாயம், முதலாவது அவருடைய ராஜ்யத்தை நாம் தேட வேண்டும். நீ என்னத்தை தேடுறியோ, நீ என்னத்தை தேடாம போறியோ அது இல்ல. முதல்ல எதை தான் தேடும்? அவருடைய ராஜ்யத்தையும்
அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். அதான் சொல்றாரு, கூட கொடுக்கப்படும். மகிழ்ந்து சுகித்து சுகமா இருக்கும்படி கூட கொடுப்பார், குறை கொடுக்க மாட்டார். 5 அப்பம் 2 மீன். நீங்க நல்லா தெரிஞ்சுக்கீங்க. கொஞ்சம் குழம்பு, தட்டு நிறையா சோறு. தட்டு நிறையா சோறும் குழம்பும் ஒரு கிணத்துல சோறு தட்டு இருக்கும். நீங்க நினைச்சு பாருங்க, தட்டு நிறையா குழம்பும் கிணத்துல சோறு கொடுத்தா அப்படியே கரைச்சு குடிக்கணுமா? ஆண்டவர் ஞானமா எனக்கு படைக்கிறாரு. 2 மீன் 5 அப்பம், 2 மீன் 5 அப்பம் தொட்டு சாப்பிடலாம். ஆனா 5 மீன் 2 அப்பம் கொடுத்தா அது செட் ஆகுமா? நினைச்சு பாருங்க. அல்லேலூயா. ஞானமா செய்வார் ஆண்டவரே. 2 மீன் 5 அப்பம் எத்தனை பேரை போஷித்தாரா? 5000 பேர். எத்தனை கூட? 12 கூட. அப்புறம் 7 கூட. 4000 பேர் 7 கூட. 5000 பேர் 12 கூட. நினைச்சு பாருங்களேன். அப்ப இந்த 12 பேருக்கு அவர் என்ன கொடுத்தாரு? நல்லா சாப்பிட்டீங்களா? சாப்பிட்டேன். எப்படி போறீங்க வீட்டுக்கு? சும்மா போக கூடாது. ஆண்டவர் கொடுத்த ஆசீர்வாதம் என்ன பண்ணலாம்? உன் தலையில சுமந்துட்டு போ, ஆளுக்கு ஒரு கூடையில கொண்டுட்டு போ. இதான் புஷ்டியும் புதிர் வயதில் எப்படி இருப்பேன், பசுமையும். இதான் கடைசி வரையும் நீ முடிஞ்சிட்டா நீ எவ்வளவு இருக்குது? ஆண்டவர் 7 கூட இருக்குது, அப்புறம் 12 கூட இருக்குது. தூக்குறாங்கல்ல, ஆளுக்கு ஒரு கூடையை தூக்கிட்டு போ. நான் யாரு? முதல்ல நாம யாருன்னு நினைக்கிறோம். நான் யாரு? நான் ஆண்டவரை ஆராதிக்கிறவன், நான் தேவனுடைய பிள்ளை. அதான் ஆண்டவர் சொல்ற, நீ யாரு என்பதை உலகத்துக்கு காட்ட. தூக்குடா, பெத்தல தூக்கிட்டு போடா. 7 கூட நிறைய தூக்கிட்டு போறாங்க, 12 கூட நிறைய. அப்ப ஆண்டவர் சித்தம் என்ன? ஆசீர்வதிப்பதுதான். அது சித்தம் என்ன? உன்னை உயர்த்துவதுதான். ஆனா அதுக்கு ஏற்ற மாதிரி நாம் ஆண்டவர் கீழ்ப்படிந்து முதல்ல என்னத்தை தேடணும்? தேவனுடைய ராஜ்யம். தொழுது கொள்ளுகிற தேவனுடைய ராஜ்யம். நான் பரலோக ராஜ்யத்துக்குரியவன், நான் பூமிக்குரியவன் அல்ல. என் வீடு எங்க இருக்கு? பரலோகத்தில் இருக்கு. நான் வாடகை வீட்டுல பூமியில தங்கி இருக்கிறேன். பல ஆயிரம் கோடி சொத்து இருக்கலாம். ஆனா நான் வாடகை வீடு பூமி. எனக்கு ஒரு ராஜ்யம் இருக்கிறது. அதைதான் நான் தேடி வானத்தோடு ஜெபிக்கிறேன், அனுதினமும் ஜெபிக்கிறேன். எனக்கு ஒரு பெரிய ராஜ்யத்தை கத்த வச்சிருக்கிறார். அழிவில்லாத ராஜ்யம், வாழாத ராஜ்யம், பைபிள ராஜ்யம், கடவுள ராஜ்யம். அதைதான் நான் அனுதினமும் தேடி போகிறேன். இந்த உலக ராஜ்யம் குறைந்து போகிறது, அழிந்து போகிறது, இல்லாம போகிறது. என் கண்கள் வானத்தை நோக்கி இருக்கிறது, மேலானவைகளை நோக்கி இருக்கிறது. அழிந்து போகிற ராஜ்யத்தை அல்ல, அழியாத ராஜ்யத்தை நாம் அனுதினம் தேட வேண்டும். கத்த சொல்றார், முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை நீங்கள் தேட வேண்டும். அப்பதான் அது சொல்ற, நீ ஆசீர்வாதமா இருக்க வேண்டும். நீ ஆண்டு பூமியை பழகி பெறுவீங்க. அப்படிதான் ஆபிரகாமுக்கு சொன்னாரு, எல்லாருக்கும் அப்படிதான் சொன்னாரு. இந்த பூமிக்கு பெரிய ஆளா இருப்பையா? ஆண்டவர் ஆசை தோட்டத்தை உண்டு பண்ணாரு பாருங்களேன். அதுல நீங்க தெரிஞ்சுக்க வேணாம். பெரிய தோட்டத்தை உண்டு பண்ணி 2 ஆளை கொண்டு அங்க வைக்கிறாரு. எல்லாத்தையும் சாப்பிடு, எல்லாத்தையும் சாப்பிடு, எல்லாத்தையும் சாப்பிடு, எல்லாத்தையும் சாப்பிடு. ஒன்னும் தீர்த்துதல் இல்லை, எல்லாம் பரிசுத்தமா இருக்குது என்று சொல்லி ஆண்டவர் சொல்ற. அப்ப ஆதாம் ஏவாளுக்கு எப்படி இருக்கு பாருங்களேன், மகிமையா இருக்குல்ல. அதிசயம் 7 13 14 சொல்றாரு. 13 14 இடுக்கமான வாசல் வழியாய் பிரவேசிங்கள். பாத்தீங்களா? அந்த பரிசுத்தம் கர்த்தர் ஆசீர்வதிக்கிறாரு. ஆனா நமக்கு என்ன வெற்றில? அகலமான வழி இல்ல. எப்படி தெரியாது? இதுலதான் நான் நடக்கணும். ஐயோ, நான் அகலமான வழியில போகும்போது அதே சித்தம் இல்ல, நீ போக முடியாது. ஏன்னா அவன் சட்டம் அப்படி சொல்லுது, பைபிள் நூல் அப்படி எழுதி இருக்குது. நீ மேல வாசித்தா சொல்றாரு பாரு, மேல 12 சொல்ற. ஆதலால் மனுஷர் உங்களுக்கு எவைகளை செய்ய விரும்புகிறீர்களோ அவைகளை நீங்களும் அவர்களுக்கு செய்யுங்கள். நியாய பிரமாணமும் தரிசனங்களாம் அப்படிதான் இருக்குது. இடுக்கமான வாசல் வழியாய் பிரவேசியுங்கள். கேட்டுக்கு போகிற வாசல் விரிவும் வழி விசாலமாய் இருக்கிறது. அதன் வழியாய் பிரவேசிக்கிறவர்கள் அநேகர். எல்லாம் போவாங்க. பெரிய வாசல் இருக்குது, பெரிய வழி இருக்குது, எல்லாரும் போவாங்க. ஆனா ஒண்ணு என்ன, அந்த வாசல்ல போக சொல்லல அவரு. நான் உங்களுக்கு ஒரு வாசல் வச்சிருக்கிறேன், அது இடுக்கமான வாசல்.
அதில் தான் உங்களுக்கு காய்கறி வச்சிருக்கிறேன், கனி வச்சிருக்கிறேன், ஜீவன் வச்சிருக்கிறேன், ஆயுசு நாளை வச்சிருக்கிறேன், மகிழ்ச்சி வச்சிருக்கிறேன், சந்தோஷத்தை வச்சிருக்கிறேன், சமாதானத்தை வச்சிருக்கிறேன். அந்த இறுக்கமான வழியை நீ உள்ள பிரவேசி. அகலமான வாசல் இருந்து எல்லாரும் போவாங்க, யாரும் போகலாம், எல்லாரும் போகலாம். அதை பத்தி நான் கேட்க மாட்டேன். ஆனா உங்களுக்கு ஒரு வழி வச்சிருக்கிறேன், அந்த வழியிலே நீங்கள் பிரவேசிக்க வேண்டும். அது எவ்வளவு ஞானமா நம்மளை இந்த பூமியில பாதுகாக்க ஆசிரியர் ஞானமா இந்த வழியில் நீங்கள் பிரவேசிக்க வேண்டும். எல்லாரும் போவாங்க, அது என்ன பெரிய யாரும் போவாங்க, யாரும் கேட்க மாட்டான். ஏன் அந்த வழியில போறேன்? நான் இடுக்கமான வழிக்குள் அவன் வர முடியாது, நீ அகலமான வழிக்கு போக முடியாது. தெளிவா சொல்றாரு, தெளிவா சொல்றாரு. நம்ம பூமியில எப்படி இருக்கணும், எப்படி இந்த ஆசீர்வாதத்தை நாம் பெறணும், ஆசீர்வாதமா இருக்கணும், வழியை பெருகணும், எல்லாத்தையும் சுதந்திரத்துக் கொள்ளணும். அடுத்தது 14 ஜீவனுக்கு போகிற வாசல் எப்படி இருக்கு? ஜீவனுக்கு போகிற இடுக்கமா இருக்குது. அதிகமா பேசக்கூடாது, அதிகமா உலக காரியங்களை சிந்திக்க கூடாது, அதிகமா உலகனுடைய பழக்க வழக்கத்துல நம்ம பிரவேசிக்க கூடாது, அதிகமா நண்பர்கள் நமக்கு சிறையில் இருக்க முடியாது. அநேக காரியங்கள் அடங்கி இருக்கு. இப்படிதான் இருக்கணும், இப்படிதான் போகணும், இப்படிதான் வாழணும், இப்படிதான் பேசணும், இப்படிதான் நடக்கணும், இப்படிதான் சகோதரருக்கு மரியாதை கொடுக்கணும் என்கிற ஒரு கட்டுமானம் இருக்கிறது. அந்த கட்டுமானத்தின்படி நம்ம நடந்தாதான் அந்த ஜீவனுக்கு போகிற வழியை ஆண்டவருக்கு தெரியும். அது எப்படி இருக்கிறது? இடுக்கமும் வழி நெருக்கமா இருக்கிறது. அதை கண்டுபிடிக்கணும், பதவி பெருகிங்க கண்டுபிடிக்கணும். அதை கண்டுபிடிக்கல யாருங்க? தேவனுடைய பிள்ளைகள். சில அதுல பிரவேசிக்க விரும்புகிறவர்கள் சில, எல்லாரும் கிடையாது. சிலருக்கு தான் பைபிள் சொல்லுது. அப்படி கண்டுபிடிச்சிட்டாங்கன்னா ஆண்டவர் சொல்றாரு, வசனம் சொல்றாரு, யோபு 8ஆம் அதிகாரம் 28 சொல்றாரு, நீ கண்டுபிடிச்சிட்டு வச்சுக்க. நான் சொல்றாரு யோபு 8 28 29 30 வாசிங்க. அன்றையும் அவருடைய தீர்மானத்தின்படி இடுக்கமான ஜீவனுக்கு போகிற வழியில அவர்கள் நடந்தால் அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களாயும் அந்த இடுக்கமான வழியில, அந்த நெருக்கமான வழியில, அந்த ஜீவனுக்கு போற வழியில நீ நடந்தா அவனுக்கு என்னதான் நடக்கும்? நன்மைக்கு ஏதுவான காரியம் தான் நடக்குமே தவிர தீமைக்கு ஏதுவான காரியம் நடக்காது. நன்மைக்கு ஏதுவான காரியம் நடக்கும், தீமைக்கு ஏதுவான காரியம் கொண்டு வர மாட்டார். எனக்கு இடுக்கமான வழியில நடக்கிற, இடுக்கமான வாசல்ல பிரவேசிக்கிற, இடுக்கமான ஆண்டவருக்கு பயந்து ஆண்டவருடைய கட்டளை கீழ்ப்படி நடக்கிற உனக்கும் நன்மையானதை மாத்திரம் கற்றுவார். தீமைகள் வராது. மனுஷன் நம்மளை ஏமாத்தலாம், அதை பத்தி கவலை இல்லை. மனிதர்கள் நம்மளை மதிக்கா போகலாம், பரவாயில்ல. அவர்கள் நம்மளை எதுவெல்லாம் செய்யலாம், அதை பற்றி பரவாயில்ல. உனக்கும் கர்த்தருக்கும் இயேசுவுக்கும் உள்ள உறவை பார்க்கிறார், வேற எதையும் அவர் பார்ப்பதில்லை. மனுஷன் ஒரு மனுஷனை பற்றி நீ கவலைப்பட, நான் பார்த்துக்கிறேன், அவர்களை குறித்து நான் பார்த்துக்கிறேன். உன் விசுவாசம், உன் நம்பிக்கை, உன் உறுதி, உன் பாதை, உன்னுடைய ஜெபம், உன்னுடைய நோக்கம், உன்னுடைய காரியங்கள் தேவனை நோக்கி இருக்க வேண்டும் என்று தான் கர்த்தர் விரும்புகிறார். அடுத்த வசனம் அப்படியே தொடர்ந்து வாசிங்களேன். நம்முடைய குமாரன் அநேக சகோதரருக்குள்ளே முதல் பேரானாய் இருக்கும் பொருட்டு தேவன் எவர்களை முன்னறிந்தாரோ, முதல் பேரானாகிய இயேசு கிறிஸ்துவை பின்பற்றி வருகிற தேவனாகிய கர்த்தர் எவர்களை முன்குறித்தாரோ அவர்களை தமது குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாய் இருக்கும்படி முன்குறித்திருக்கிறார். உன்னை முன்குறித்திருக்கிறார். நீ எப்படி ரட்சிக்கப்பட்ட? உன் தாய் கருவிலே உன்னை முன்குறித்திருக்கிறார். அதனால உன்
அடுத்த வசனம் என்ன சொல்லுது? இவைகளை குறித்து நாம் என்ன சொல்லுவோம்? தேவன் தம்முடைய பக்கத்தில் இருந்தால் நமக்கு விரோதமாக இருப்பவன் யார்? உன் பக்கத்துல, நீ கர்த்தர் பக்கத்துல இருந்தாதான் கர்த்தர் உன் பக்கத்துல இருப்பார். நீ இடுக்கமான வழியாய் தேவனை பிரவேசித்து அந்த 7ஆம் நாள் ஆசீர்வதிக்கப்பட்ட நாளை கரெக்டா நீ தொழுது கொள்ளும் போதுதான் தேவன் உன் பட்சத்தில் இருப்பார். தேவன் பட்சத்தில் இருந்தா நமக்கு எதிர்த்து இருப்பவன் யார்? அடுத்த வசனம். தம்முடைய சொந்த குமாரன் என்று பாராமல் நம் எல்லாருக்காகவும் அவரை ஒப்பு கொடுத்தவர், அவரோடு கூட நாம் எப்படி எப்படி கொடுக்காத இருப்பாரு? என் தாத்தா சம்பாதிச்சு வச்சிருக்க அந்த 10,000 கோடி சொத்து எனக்கு எப்படி வராத இருக்கும்? என் தாத்தா சம்பாதிச்சு வச்சிருக்கிற சொத்து எனக்கு எப்படி வராத இருக்கும்? என் அப்பா சம்பாதிச்சா பரவாயில்ல, நான் சம்பாதிச்சேன் என் இஷ்டப்படிதான் நான் என்ன பண்ணுவேன், நான் செலவு பண்ணுவேன். என் அப்பா சம்பாதிக்கல, என் தாத்தா பிதாவாகிய தேவன் ஒரே குமாரனாகிய கிறிஸ்துவை அனுப்பி எனக்காக பாடுகளை அனுபவித்து என் பாவம் சாபம் தரித்து நீங்கும்படி சிலுவை ஒப்பு கொடுத்து மீட்கப்பட்டால் அப்ப என் தாத்தா சொத்து யாருக்கு தான் சேரும்? தாத்தனாகிய சொத்து பேரனுக்கு தான் சேரும். கேஸ் போட்டு சொத்தை குடிக்கணும்னா அல்லேலூயா. அதெல்லாம் சொல்றேன். இந்த வசனம் தெளிவா சொல்ல பாரு. உலகம் கூட உலகத்தை கூட பட்சபாதமா இருக்கும். ஆனா கர்த்தருடைய நீதியில நியாயத்துல என்ன இருக்காது? பட்சபாதம் இருக்காது. அவர் நடுவராக இருந்து கரெக்டா ஃபாலோ பண்ணுவார். தெரியுமா உங்களுக்கு? கரெக்டா சொல்றாரு பாருங்க. வசனம் சொல்ல பாருங்க. தம்முடைய சொந்த குமாரன் என்று பாராமல் நம்ம எல்லாருக்காகவும் அவரை ஒப்பு கொடுத்தவர், அவரோடு கூட மற்ற எல்லாவற்றையும் எப்படி உனக்கு அல்லாத இருப்பாரு? உனக்கு எல்லா கனிகள் கொடுப்பாரு, புசிக்க கொடுப்பாரு, வீடு கொடுப்பாரு, வேலை கொடுப்பாரு, நல்ல கனியை கொடுப்பாரு, நல்ல குடும்பத்தை கொடுப்பாரு, நல்ல வளர்ச்சியை கொடுப்பாரு, மகிழ்ந்திருக்கும்படி செய்வாரு. ஒரு தோட்டத்துல உன நடுவில் வைப்பாரு, தோட்டத்து ஓரத்துல எங்க வைப்பாரு? தோட்டத்தின் நடுவிலே வைத்தார் பைபிள் சொல்லுது. ஆதாயாவால எங்க பண்ணாரு? தோட்டத்தின் நடுவிலே ஒரு கனியின் நடுவிலே வைத்தார். தேவன் எவ்வளவு நல்லவர் தெரியுங்களா? அவர் நமக்கு ஆசீர்வதிப்பாத இருப்பது எப்படி? அவர் ஏற்கனவே ஆசீர்வதிச்சுட்டாரு. நீ நான் அதை எடுத்துக்கொள்ளாம பலது குறையில ஒரு சாஞ்சி எல்லாத்தையும் ஆண்டு கொடுக்குற ஆசீர்வாதத்தை நாசப்படுத்தி அதை தரப்படுத்தி அதை அழுக்குப்படுத்தி அவர் சொல்றாரு, நான் பரிசுத்தவனால நான் பரிசுத்தப்படுத்திட்டேன், நீ ஆசீர்வாதமா இருக்கலாம், நீ எடுத்துக்கலாம். ஆனா நம்ம அதை அசுசிப்படுத்துறோம். அதனாலதான் எந்த ஆசீர்வாதமும் சமாதானமும் சந்தோஷமும் நம்ம கிட்டி சேரப்படுது. கொஞ்ச நாள் ஆசீர்வாதமா இருக்கிறோம், கொஞ்ச நாள் பசியா இருக்கிறோம், கொஞ்ச நாள் சந்தோஷமா இருக்கிறோம், கொஞ்ச நாள் சண்டையா இருக்கிறோம், கொஞ்ச நாள் மகிழ்ச்சியா இருக்கிறோம், கொஞ்ச நாள் துக்கமா இருக்கிறோம். நிரந்தரமா நமக்கு ஒன்று கிடைப்பது காரணம் என்ன? நான் நிரந்தரமா கர்த்தர் பின்னே நடப்பதில்லை, அவருடைய கற்பனைகளை கட்டளைகளை கை கொள்வதில்லை, மனுஷன் முன்பாக அவருடைய நாமத்தை நாம் மேன்மைப்படுத்துவதில்லை. வலது பக்கம் இடது பக்கம் நம்ம சாய்ந்து விடுறதுனால அவரும் பலப்பொழுது சாஞ்சி நம்மளை அதிகமா கண்டுக்காத போய் கொண்டிருக்கிறேன். அப்படி எப்படி ஒன்னை எண்ணி ஆசீர்வதிக்காத இருப்பது? எப்படி? வசனம் சொல்லுது. எப்படி நான் உண்மை பின்பற்றுகிறேன், உண்மை மகிமைப்படுத்துகிறேன், தேசத்துக்கு முன்பாக, ராஜாவுக்கு முன்பாக, மந்திரிக்கு முன்பாக, ஜனங்களுக்கு முன்பாக நாமத்தை நான் மேன்மைப்படுத்தின ஆண்டவரே, என்னை நீ கைவிட்டு கேட்க முடியுமா? கேட்க வேணாங்க, அவரே நான் ஆசீர்வதிச்சு போயிடுவார். நம்ம செய்ய வேண்டியதை செஞ்சா ஒரு பழமொழி சொல்லுவாங்க, நிக்கிறவன் நேரா இருந்த சிறைக்கிறவன் அழகா சிறைச்சு நம்ம அனுப்பிச்சிடுவான். அப்படி இப்படி ஆட்டு வச்சுக்க, காதை வெட்டிடுவான், மூக்க வெட்டிடுவான், கழுத்தை வெட்டிடுவான், ரத்தம் தான் ஓடிட்டு இருக்கும். நீ கரெக்டா நின்று பாரு, சிறைக்கிறவன் அழகா சிறைச்சி சேவிங் பண்ணி சீவி சீப்பை கையில கொடுத்து போட்டு வாங்க பிரதர் சொல்லுவான். நாம் நிற்கிற நிலையை கவனிக்க வேண்டும் என்று கர்த்தர் சொல்றார். நாம் நிற்கிற நிலையிலே நாம் நின்றோம்னா எல்லாம் சரியாயிடுங்க. ஆண்டவர் காரணம் இல்லை, நம்ம மனுஷன் இருப்பாததுக்கு இந்த ஆசீர்வாதம் தொடர்ந்து வர்றதுக்கு காரணம் நீ நானும் தாங்க. இந்த பைபிள் சொல்லுதுங்க. 3 சொல்லுது பாருங்க. 3 தேவன் தெரிந்து கொண்டவர்கள் மேல் குற்றம் சாட்டுகிறவன் எவன்? கையை நீட்ட விடுமா, காலை நீட்ட விடுமா, வெட்டி போட்டுவார் கர்த்தர். தேவன் தெரிந்து கொண்ட பிள்ளைகள் மீது குற்றம் சாட்டுகிறவன் யார்? 33 சொல்லுது. தேவன் தெரிந்து கொண்டவர்கள் மேல் குற்றம் சாட்டுகிறவன் யார்? தேவனே. அவர்கள் நீதிமான்களா இருக்கிறார்கள். உங்களை தான் தேவனுடைய பிள்ளையா மாத்திட்டாரே. யார் உனக்கு குற்றப்படுத்த முடியும்? குற்றப்படுத்துகிறவன் குற்றப்படுவான்,
அதை நீ நானும் பார்ப்போம். உன்னை குற்றப்படுத்துகிறவனை கர்த்தர் குற்றப்படுத்துவான், உன்னை அசிங்கப்படுத்துகிறவனை கர்த்தர் அசிங்கப்படுத்துவான். அதை பத்தி நாம கவலை இல்லை. கர்த்தர் ஒருத்தர் திட்டுறான், ஏசுறான ஸ்தோத்திரம் தம்பி, நல்லா திட்டு, நல்லா ஏசு அவரை. கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை சொல்லி போயிட்டே இருக்கணும். கர்த்தருக்காக கர்த்தரை திட்டு நம்ம எழுதி நிற்க கூடாது. அவர் பார்த்துப்பார். நாம் செய்ய வேண்டியதை நாம செய்யணும், அவர் செய்ய வேண்டியதை அவர் செய்வார். அதான் இயேசு சொல்றார். அடுத்த வருஷம் 34 சொல்லுவாங்க. ஆக்கினைக்குள்ளாக திருக்கிறவன் யார்? கிறிஸ்து உனக்கு எனக்காக மரித்தாரு, அவர் உனக்கு எனக்கு எழுந்திருக்கிறாரு, அவரே தேவனுடைய வலதுபுறத்தில் இருக்கிறாரு, அவர் நமக்காக வேண்டுதல் செய்கிறாரு. நீ யார் கவலைப்படணும்? கரங்களை கர்த்தரை மகிமைப்படுத்தலாமா? கவலைப்படாதீங்க, கர்த்தர் எல்லாத்தையும் பார்த்துக் கொள்வார். சகோதரி, நீ ஏன் கவலைப்படுற? மூணாவது சப்ஜெக்ட் நான் முடிச்சிருக்கேன். மூணாவது என்னாகும் 24:1 அந்த சொல்றாரு பாருங்களேன். முதல்ல சொல்றாரு தேவன் அவர்களை ஆசீர்வதித்தார். கடைசியில சொல்றாரு இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே போதும். இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம். வேற ஒண்ணுமே இல்லை. சபிப்பதில்லை, தரித்திரத்தில் நடத்துவதில்லை, போராட்டத்தில் நடத்துவதில்லை, கஷ்டத்திலும் கண்ணீரிலும் கவலையிலும் நிம்மதியற்ற வாழ்க்கை தேவன் கொடுப்பதில்லை, ஒரு நாள் கொடுப்பதில்லை. இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம். அதுதான் அவருக்கு பிரியம். உன உழைத்தவள் தான் பிரியம். உன பசி இல்லாத வாழ வேண்டியது தான் பிரியம். உன ராஜாக்கள் மத்தியில பிரபுக்கள் மத்தியில உன அமர வைப்பது தான் தேவனுடைய பிரியம். அந்நிய தேசத்துல உன ராஜாவா மந்திரியா பிரபா உன ஆக்குறதா கர்த்தருடைய பிரியம். உன வெட்கப்படுத்துவது தேவனுடைய பிரியம் இல்லை. நோய் உண்டு சாவது கர்த்தருடைய பிரியம் இல்லை. மந்திர பிள்ளை சொல்லிட்டு கட்டப்பட்டு சாவது கர்த்தருடைய பிரியம் இல்லை. நீ ராஜாவா மந்திரியா என்னென்றைக்குமா அசைக்கப்படாதவர்கள் அந்த உண்மை கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தி அவருக்கு சாட்சியாய் வாழ்வதுதான் தேவனுக்கு பிரியம். இயேசுதான் சொல்றாரு கர்த்தரே ஆசீர்வதிப்பதுதான் நாம பிரியம். உன்னை நீ ஆசீர்வதித்தா கர்த்தருக்கு பிரியம் என்று சொல்லி 5வது வசனத்தை சொல்றார். யாக்கோபே உன் கூடாரமும் இஸ்ரவேலே வாசஸ்தலங்களும் எவ்வளவு என்ன எவ்வளவு அழகா இருக்கு. உன் வீட்டுல முன்னாடி இருக்கிற செடி எவ்வளவு அழகா இருக்கு. உன் வீட்டுக்குள்ள வளர்ற பொண்ணு எவ்வளவு அழகா இருக்கிறா. உன் வீட்டுக்குள்ள இருக்கிற பையன் எவ்வளவு அழகா இருக்கிறான். உன் குடும்பம் எவ்வளவு அழகா இருக்கு. உன் பிள்ளைங்க வளர்ச்சி எவ்வளவு அழகா இருக்கு. உன் மகனுக்கு எவ்வளவு அழகா இருக்காங்க. உன் மனைவி எவ்வளவு குணத்துக்கு அழகா இருக்கிறான். உன் புருஷன் அன்புல அழகா இருக்கிறான், மகிமையா இருக்கிறான், மாட்சிமையா இருக்கிறான், தோட்டமா இருக்கிறான், பலதரம் கனிகள் இருக்கிற திராட்சை செடியை போல இருக்கிறான். நான் அப்படியே யோசித்து பாருங்களேன். உன் குடும்பம் வாசஸ்தலம் எவ்வளவு அழகு. உன் வீடு எவ்வளவு அழகு. உன் அறைகள் எவ்வளவு அழகு. உன் வீடு படி எவ்வளவு அழகு. உன் வீடு உத்தரம் எவ்வளவு அழகு. உன் வீட்டுக்குள்ள போனா அங்க நேசர் உலாவி இருக்கிறது எவ்வளவு அழகு. நீங்க அப்படியே சிந்தனைப்பட ஒவ்வொரு வசனமும் அப்படி எழுதி உண்மையாய் பரிசுத்த ஆவி மூலமா எழுதி வைத்திருக்கிறது. உன் வாசஸ்தலமும் கூடாரமும் எவ்வளவு அழகு. அங்க நாசம் உள்ள வருமா, பிசாசு நுழைவானா, அந்நிய மனுஷன் உள்ள நுழைவானா. ஆண்டவருக்கு எதிர்த்துல வாசல் நிற்கிறாரு, வெட்டி போட்டுருவாரு. நீ நானும் தப்பு பண்ணாலும் நம்மளையும் வெட்டி போட்டுருவாரு. உன்னையும் விட மாட்டார், என்னையும் விட மாட்டார். எவ்வளவு அழகு. அதை நீங்க யோசிக்கணும். எவ்வளவு உன் கூடாரம் வாசல் எவ்வளவு அழகு. உன் பிள்ளை எவ்வளவு அழகு. உன் மகன் எவ்வளவு அழகு. உன் மாமனார் எவ்வளவு அழகு. உன் மாமியார் எவ்வளவு அழகு. உன் வீட்டுல இருக்கிற ஒரு நாத்தனா எவ்வளவு அழகு. உன் வீட்டுக்குள்ள இருக்கிற அனைவரும் எத்தனை அழகு. எவ்வளவு அன்பு, எவ்வளவு பாசம், எவ்வளவு நிறைந்தவர்கள். நீ அப்படிதான் யோசிக்கணும். கர்த்தர் அப்படிதான் யோசிக்கணும். அப்படின்னு அவங்க சொல்றாரு. எவ்வளவு அழகா, நீங்க எவ்வளவு ஒற்றுமையா, எவ்வளவு குடும்ப ஜபம் பண்றீங்க, எவ்வளவு பாடுறீங்க, எவ்வளவு வேதம் வாசிக்கிறீங்க, எவ்வளவு அழகா இருக்கிறீங்க. நான் வந்து உங்க நடுவில் வாசம் பண்றது எனக்கு எவ்வளவு அழகு. எனக்கு எவ்வளவு அழகு. நான் உங்க மத்தியில் வந்திருக்கிறேனே, எனக்கு என்ன மரியாதை, எனக்கு என்ன பெருமை, என் நாமத்தை எப்படி ஆண்டவர் அதே எவன் பாருங்களேன். ஓ மை லார்ட். 6வது வசனம் தெளிவா சொல்லுது பாருங்க. அது அழகு. அது பரவி போகிற ஆறுகளை போல இருக்குது. உன் குடும்பம், உன் கோத்திரம், உன்னுடைய குடும்பம், உன்னுடைய கோத்திரம், உன்னுடைய சந்தானம், சமூகம்
யோசனை பண்ணி பாருங்களேன். ஏன் அன்பு பிள்ளைகளே, அது பரவி பாய்கிற ஆறுகளை போலவும் நதியோரத்தில் உள்ள தோட்டத்தை நதி ஓரமா இருக்கிற தோட்டம் எப்படி இருக்கும்? நாலு ஆறுகளை கர்த்தர் உண்டு பண்ணார். 4 வாய்க்கால்கள் அது ஓரமா தான் ஏதேன் தோட்டம். எப்படி இருந்தது? அவனால சாப்பிட முடியல. எந்த கனியை சாப்பிடணும்னு சொல்லிதான் ஏவாள் மறதியா ஏதோ ஒரு கனியை சாப்பிட்டா. மறதியில அவளுக்கு எந்த கனியை சாப்பிடணும்னு தெரியல. எல்லா கண்ணுக்கு அழகா இருக்குது, எல்லாத்தையும் ஏதோ ஒரு கனியை சாப்பிட்டுட்டா. அது கீழ்படியாத காட்டுகிறது. ஏதோ ஒரு கனியை அவர் சாப்பிட்டா. அவன் மேல ஏதோ இது நல்லதானா இருக்கு, இது நல்லதானா இருக்கு. அப்போ ஆறு ஓரமா இருக்கிற தோட்டம் எப்படி இருக்கும்? நீ கர்த்தர் ஓரமா இருக்கிற உன் குடும்பம் எப்படி இருக்கும்? உன் கோத்திரம் எப்படி இருக்கும்? உன் பிள்ளைங்க எப்படி இருக்காங்க? உன் வேலை எப்படி இருக்கும்? உன் பிசினஸ் எப்படி இருக்கும்? உன் வீட்டுல இருக்கிற பொருட்கள் எப்படி இருக்கும்? ஒரு பேனா கூட ஆசிரியக்கப்பட்டிருக்கும். உன் வீட்டுல இருக்கிற எல்லா பொருளும் ஆசிரியக்கப்பட்ட பொருள். ஏன்னா கர்த்தர் அசைவாடி கொண்டிருக்கிறார். அங்க உள்ள விதம் கிடையாது, கொள்ளாத ஆராதனை கிடையாது, கொள்ளாத கிரியை கிடையாது, மந்திர மாதிரி பிளீஸ் ஒண்ணுமே கிடையாது. உன் குடும்பம் எவ்வளவு அழகு என்பதை கர்த்தர் சொல்லுகிறார். பரவி பாய்கிற ஆறுகளை போலவும் தோட்டங்களை போலவும் கர்த்தர் நாட்டின சந்தன மரத்தை போலவும் தண்ணீர் அருகில் உள்ள கேதுரு விருட்சங்களை போலவும் இருக்கிறது. எப்படி உன் குடும்பத்தில இருந்து அப்படியே ஒரு வாசனை சந்தன மரம் அந்த தோப்பு ஓரமா போனா போதும். சந்தனம் யாச்சும் வந்து வச்சிருந்தா போதும். இந்த சந்தனத்தை இப்படி கலக்கினா போதும். அது என்ன பண்ணும்? வீசுதான். உன் வீட்டுல வீசுதான், உன் கிராமத்துல வீசுதான், உன் சொந்த கிராமத்துல வீசுதான், கிறிஸ்தவாட வீசுதான், அந்நிய மத்தியில் உன் கிறிஸ்தவாட வீசுதான். கர்த்தர் மகிமைப்படுறாரா? அங்கே கர்த்தர் சிறந்திருக்கிறாரா? கர்த்தர் நாட்டின தோட்டத்தை போல இருக்கிறியா? அல்லேலூயா. சந்தன மரம் வீசுகிறது போல ஒரு வாழ்க்கை தேவன் சொல்றாரு. அவர் தேவன் அவரை ஆசீர்வதித்தார். எல்லா ஆசீர்வாதம் உனக்கு கொடுப்பதற்கு தான் தேவன் ஆசீர்வதித்தார் என்றுதான் வேதம் சொல்லுது. என்றுதான் வேதம் கரெக்டா சொல்லுது. அதெல்லாம் சொல்றாரு. ஆதியாகமம் 2:12 சொல்றாரு, நான் உன்னை ஆசீர்வதித்து உன்னை பெருக பண்ணி உன் பெயரை பெருமைப்படுத்துவேன். நீ எப்படி இருப்ப பூமியில? சொல்றாரு, பூமியில நீ ஆசீர்வாதமா தான் இருப்ப. அவர் அழைத்த குடும்பம், அவர் அழைத்த மனுஷன், அவர் அழைத்த மனுஷன் அப்படிதான் இருப்பாங்க. ஆசீர்வாதமா தான் இருப்பாங்க. ஒரு நாளும் கெட்டு போக மாட்டார். ஏன்னா கர்த்தருடைய சத்தத்தை கேட்கிறவங்க, கர்த்தருடைய ஆலோசனை நடக்கிறவங்க. சொல்றாங்க, யோசேப்பு என்ன சொன்னா? அந்நிய தேசத்துல என் தலையை நீ வெட்டி போட்டாலும் ஒரு தேவனை மட்டும் தானே பண்ணுவேன், நான் மகிமைப்படுத்துவேன். என் தலையை நீ வெட்டி போடு. அந்நிய தேசத்துல ராஜா முன்பாக உனக்கு நான் மண்டிட மாட்டேன். பார்வன் ராஜாவே, என் கர்த்தருக்கு முன்பாக, என் முப்பதாக்கள் ஆராதிக்கிற தேவனுக்கு முன்பாக நான் மண்டிடுவேன். என் தலையை நீ வெட்டி போட்டாலும் சரிதான், நான் உன் தேவர்களை நான் வணங்க மாட்டேன். உன் செல்லுக்கு நான் கீழ்ப்படிய மாட்டேன். நான் மனுஷன் முன்பாக முழங்கால் போட மாட்டேன். என் தேவனுக்கு முன்பாக அவரை தான் நான் உயர்த்துவேன், அவரை தான் நான் தோற்றம் பண்ணுவேன். ஆனா நான் உனக்கு வேலை செய்வேன், உன் கடவுளுக்கு வேலை செய்வேன், தீபம் விட்டுவேன், பூவை போடுவேன், தொடைப்பேன், உன் தோட்டத்தை நான் பார்த்துப்பேன். ஆனா என் தேவன் மட்டும்தான் நான் பணிவிடை செய்வேன். என் தலையை வெட்டினா கூட நான் உனக்கு பணிவிடை செய்ய மாட்டேன், வண்டி போட மாட்டேன்னு சொன்னேன். யோசிப்பு எங்கே? நீ நான் எங்கே இருக்கிறோம்? எனக்கு தேவனுடைய பிள்ளைகள், நமக்கு ஒரு ஐடியா இருக்குது, நமக்கு ஒரு வழி இருக்குது, நமக்கு ஒரு சத்தியம் இருக்குது, நமக்கு ஒரு நீதி இருக்குது, நெருக்கமான இட்டுக்கமான ஜீவனும் போகிற அப்படிதான் இருக்குது. நம்ம கொஞ்சம் சிந்தித்து பாருங்களேன். நம்ம அப்படி இருந்தாதான் அந்த வயதான காலத்திலும் பசுமையும் எப்படி இருப்போம்? யோசித்து நார்மலா யோசித்து பாருங்களேன். யோசித்து பார்த்தா அந்த ஒரு மன்னிக்கிறேன், நம்முடைய காரியங்களை மன்னிக்கிறவராக இருக்கிற நாங்க நீங்க சிந்தித்து செயல்படுங்களேன். ஒன்றும் இல்லை, காசு மறட்டுவான், கத்தி எடுப்பான், வெட்ட மாட்டான். கோலியாத்து பாருங்க, கத்தி எடுத்தான், பக்கா வாரம் எடுத்தான், அதை எடுத்தான். சாதாரண கூழாங்கல்லால என்ன பண்ணான் கோலியாத்த? ஒரு ஜபம் எல்லாரையும் போட்டுரும். நம்ம மனசுல வச்சுக்க. அவன்கிட்ட கத்தி இருக்கலாம், வாள் இருக்கலாம், குதிரை படம் இருக்கலாம், யானை படம் இருக்கலாம், ரதம் இருக்கலாம். அன்று கவுத்து போட்டுருவாரு, கடல்ல கவுத்து போட்டுருவாரு. கோலியாத்த கொன்று போட்டுருவாரு, ஒரே ஒரு கூழாங்கல். ஆனா நீ நிக்கிற நிலையில சரியா நிக்கணும். தாவீது நின்னா நிக்கிற நிலையில
நான் வரல, என்னோட சேனை வருது. என் சேனையை நீ நிந்திக்கிற, இஸ்ரவேலின் தேவனாய் கர்த்தருடைய நாமத்தை நிந்திக்கிற, உன்னை கொன்று போடுவேன்னு சொன்னான். அவன் வாளோட வந்தான், பட்டயத்தோடு வந்தான். தாவீது எப்படி போனான்? ஒரே ஒரு தடிங்க, ஆடு மேய்க்கிற தடிங்க, ஒரு 5 கூழாங்கல்லுங்க, ஒரு கூழாங்கல் தான் யூஸ் இருந்தது, ஒரு கவன பையங்க, அது போதுங்க, இந்த தேசத்தையே நீ வெல்லுவீங்க, உன்னுடைய கையில் இருக்குங்க ரட்சிப்பு. ஆண்டவர் சொன்னார். எனக்கு ஆண்டவருடைய பிள்ளை, நீங்க நார்மலா யோசிச்சு பார்த்தீங்கன்னா ஆண்டவர்கிட்ட நம்ம மன்னிப்பு கேட்க வேண்டியது வருங்க. நீங்க ஆண்டவர் அவர்களே ஆசீர்வதித்து என்ன பண்ணாராம்? பெருக பண்ணினார். இதுதான் உண்மை. இல்ல எங்கேயுமே நம்ம போக தேவையில்லைங்க. நார்மலா நீங்க சிந்தித்து பார்த்தீங்கன்னா நம்ம தேவனை போல ஒரு தேவன் உலகத்தில் இல்லைன்னு தான் பைபிள் சொல்லுது. 8வது வார்த்தை சொல்லுது பாருங்க, 12:8, ஆதிகாமம் 12:8. அவன் பாருங்க, பின்பு அந்த ஏரியா விட்டு வேறு ஏரியாவுக்கு போய் பெத்தேலுக்கு கிழக்கே மலைக்கு போய் பெத்தேல் தனக்கு மேற்காகவும் ஆய் கிழக்காகவும் அந்த இடத்துல நடுவுல ஒரு கூடாரத்தை போட்டு கர்த்தருக்கு ஒரு பலிபீடத்தை கட்டி, இதான் நம்ம செய்யணும். ஆண்டவரை முதல் தொழுது கொள்ளணும். அங்க ஒரு பலிபீடத்தை கட்டணும், அங்க ஒரு முழங்கால் படியிடணும், அங்க 4 பேரை கூப்பிட்டு கர்த்தருடைய நாமத்தை துதிக்கணும். நீ மேன்மையா இருப்பா, மகிமையா இருப்பா. ஒரு நிமிஷம் தான் எல்லாமே முடிஞ்சு போயிடும். ஒரே நிமிஷம் தான். காலம் போல நம்ம தான் வைக்கப்படணும். அந்நிய வைக்கப்பட மாட்டேன். அவனுக்கு அதான் அவனுக்கு அதான் வேலை, நமக்கு அந்த வேலை கிடையாது. நான் தேவனுடைய பிள்ளை, நமக்கு ஒரு வழி, வேற வழி இல்லை உலகத்துல. ஆனா உலக மக்களுக்கு எத்தனை வழி? 1000 வழி, எந்த வழியோடு போயிட்டான் ஆனா கேட்க முடியாது. ஆனா உனக்கு எனக்கு ஒரு வழி. அந்த வழி விட்டு நீ மாறின, பத்திரிகைக்காரர்ல இருந்து மீடியால இருந்து வந்துருவாங்க. ஒரு கிறிஸ்தவன் திருடினா பத்திரிகைகள் வரும். நான் உலக மக்கள் ஏதாவது தப்பு செய்தா பத்திரிகை வர. அப்ப ஆண்டவரோட எவ்வளவு மேன்மையா செய்கிற அந்த மேன்மையை நாம் எடுக்க கூடாதுங்க, எடுக்கவே கூடாது. ஏன்னா நம்ம வயதான வரையும் இந்த பூமியில வாழ்கிற மாதிரி சந்ததியா அந்த மேன்மையை கத்த நம்ம படுத்திருக்கிறோம். அதை நாம ஏசா கூழுக்காக தன் சேஷ்ட புத்திர பார்த்ததை வித்து போட்டது போல ஆண்டோடைய கிருபை மகிமையும் ஆசீர்வாதத்தை நம்ம வித்து போடக்கூடாதுங்க. ஓ மை லார்ட் ஜீசஸ், அதான் ஆண்டவர் சொல்றார். இதாங்க கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது ரொம்ப ஈஸியான வாழ்க்கை, மகிமையான வாழ்க்கை, கிருபையான வாழ்க்கை தான் பைபிள் சொல்லுது. அடுத்தது அது 13 வாசிங்க. அப்படி சரி, அவ்வளவுதான் முடிஞ்சு போயிடு. தான் முதல் ஒரு பலிபீடத்தை ஆபிரகாம் உண்டு பண்ணி ஸ்தலம் மட்டும் போனான். ஆபிரகாம் கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொண்டான். 5 ஆபிரகாம் வந்த லோத்துக்கும் ஆடு மாடுகள் கூடாரங்கள் இருந்தன. அவர்கள் ஒருமித்து கூடி இருக்க அந்த பூமி அவர்களை தாங்க கூடாது இருந்தது. அவருடைய ஆஸ்தி மிகுதியா இருந்தபடியால் அவர்கள் ஒருமித்து வாசம் பண்ண ஏதுமில்லாமல் போய். அவங்க ஆசீர்வாதம் எப்படி இருந்தது? அவங்க ஆசீர்வாதம் எப்படி இருந்தது? இந்த பூமி காரணம் என்ன? ஆண்டவர் மட்டும் அவங்க சோதனை பண்ணா. எங்க போனாலும் என்ன பண்ணா? எந்த கூடாரம் மாற்றி போனாலும் என்ன பண்ணா? பலிபீடம் கட்டணும். நீ எங்க வேணாலும் போ, பலிபீடத்தை மறந்துடாத. உனக்கு பலிபீடம் முக்கியம். அந்த பலிபீடத்துல அவன் கட்டி ஆண்டவர் தொழுது கொண்டபடினால் ஆண்டவர் என்ன பண்ணாரு? ஏதோ ஆசீர்வாதத்தினால ஆசீர்வாதம் பூமி தாங்க கூடாது. அந்த வசனம் அழகா சொல்லுது பாருங்க. ஆபிரகாமை ஆசீர்வாதம் பூமி தாங்க கூடலைங்க. ஏன்னா அவன் கர்த்தரை தொழுது கொண்டான், ஆண்டவரை தொழுது கொண்டான், இயேசுவை தொழுது கொண்டான், கர்த்தரை தொழுது கொண்டான். எங்க போனாலும் பலிபீடம் 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 பலிபீடம். பிரைஸ் தி லார்ட். ஆண்டவரை மறந்துற, உன் தேவனை மறந்துற, உனக்காக உயிர் கொடுத்தவரை மறந்துற, உனக்காக உயிரோடு எழுந்தவரை நீ நானும் மறந்துடக்கூடாது. என் அன்பு சகோதர சகோதரிகளே, அதுதான் 3 யோவான்ல சொல்ற. 3 யோவான் 2 சொல்ற. 2வது வசனம் சொல்லுது. 3 யோவான் வெளிப்படுத்தின விசேஷம் கடைசி. பிரியமானவரே, பிரியமானவனே, உன் ஆத்மா வாழ்வது போல நீ எல்லாவற்றையும் வாழ்ந்து சுகமா இருக்கும்படி என்ன பண்ற? ஆண்டவர் பிதாவின் பக்கத்துல உட்கார்ந்துட்டு உனக்கு எனக்கு என்ன பண்றாரு? வேண்டுதல் செய்யற. ரோமர் 14:20 வாசிக்கல. உனக்கு எனக்கு அவர் என்ன பண்றாரு?
வேண்டுதல் செய்து இருக்கிறாரா? பைபிள் அப்படிதான் சொல்லுது பாருங்களேன். வேண்டுதல் செய்து கொண்டிருக்கிறார். 3 நாள் என்ன சொல்லுது பாருங்களேன். 3 நாள் சகோதரர் வந்து நீ சத்தியத்தில் நடந்து கொள்ளுங்க. என்ன சொல்றாரு? தெளிவா வாசிங்க. சகோதரர் வந்து நீங்க சத்தியத்தில் நடந்து கொள்ளுங்கள் என்று நான் கேள்விப்பட்ட பொழுது உங்களுடைய உண்மையை குறித்து நான் சாட்சி கொடுத்தேன். மிகவும் சந்தோஷப்பட்டேன். என் பிள்ளைங்க சத்தியத்தில் நடக்கிறாங்க. சத்தியத்திற்கு பேர்ல அவர்களை நான் கேள்விப்படும் பொழுது ஐயோ இவ்வளவு உபித்திரம் இருந்து, துக்கம் இருந்து, கஷ்டம் இருந்து, போராட்டம் இருந்து, நிந்தை இருந்தும், எதிர்ப்பு இருந்தும் என் பிள்ளைங்க சத்தியத்தில் நடக்கிறது என் காது கேட்ட உடனே நான் மகிழ்ச்சியா இருக்கிறேன், சந்தோஷப்படுகிறேன். என் கர்த்தரை என் பிதாவாகிய தேவனுக்கு கொண்டாக நான் உங்களுக்காக வேண்டுதல் செய்கிறேன். ஆவியானவர் சொல்றேன், என் பிள்ளைங்க உண்மையா அந்த பூமியில போராட்டத்தில், இதயத்திலும், கஷ்டத்திலும், கவலையிலும், இடுக்கங்கள் மத்தியிலும் என் நாமத்தை, என் சத்தியத்தை அவங்க கை கொள்வதனால என் பிதாவுக்கு முன்பாக உங்களை நான் அறிக்கை பண்றேன். ஏன்னா ஆவியானவர் அந்த பிதாவோடு பேசுவாரா? அவர்தான் பவுல் சொல்றார், நான் உங்களுக்காக வேண்டுதல் செய்தேன். அடுத்த வசனம் சொல்றாரு பாருங்க. அடுத்த வசனம் 4 என் பிள்ளைகள் சத்தியத்தில் நடக்கிறார்கள் என்று நான் கேள்விப்படும் பொழுது கேள்விப்படுகிற சந்தோஷத்திலும் அதிகமான சந்தோஷம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கிடையாதான். என் பிள்ளைங்க சத்தியத்தில் நடக்கிறாங்க, சத்தியத்தில் வாழுகிறாங்க, சத்தியத்தை போதிக்கிறாங்க, என் சத்தியத்தை பூமியில் நிலைநாட்டுகிறாங்க. அந்த சத்தியத்தை விட, அந்த மகிழ்ச்சியை விட வேறு சந்தோஷம், மகிழ்ச்சி எனக்கு இல்லை என்று அங்கே வேதவசனம் சொல்லுகிறது. அதுதான் அவர் எதிர்பார்க்கிறார். அதுதான் கர்த்தர் நமக்கு எதிர்பார்க்கிறார். ஒரு பிள்ளையை வளர்க்கிறோம், ஒரு ஆண் பிள்ளையை வளர்க்கிறோம், பெண் பிள்ளை வளர்க்கிறோம். அது குறிப்பிட்ட வயதுல ஒரு பையனை அல்லது ஒரு பொண்ணை எடுத்துட்டு போயிட்டா உங்க நிலைமை, என் நிலைமை எப்படி இருக்கும்? பெற்ற உள்ளம் கொதிக்கும். வெளியே போக முடியுமா? நடக்க முடியுமா? ரோட்ல 4 பேர் 4 விதமா பேசுவாங்க. அதே போலதான் ரட்சிப்போம். நம்ம ரட்சிப்பை எதுல வச்சிருக்கோம்? ரட்சிப்பை நம்ம எதுல வச்சிருக்கோம்? பிள்ளைங்களை சொல்லுங்களேன், எதுக்கு நம்ம ரட்சிப்பை எதுல வச்சிருக்கோம்? இரும்பு பாத்திரத்துல வச்சிருக்கோம், இல்ல அனுமதி பாத்திரத்துல வச்சிருக்கிறோம், இல்ல சில்வர் பாத்திரத்துல வச்சிருக்கிறோம். எதுல வச்சிருக்கிறோம்? மண்பாண்டங்களிலே வச்சிருக்கிறோம். ரட்சிப்பை எதுல வச்சிருக்கிறோம்? மண்பாண்டத்துல வச்சிருக்கிறோம். இடுப்புல மண்பாண்டம் பார்த்து தண்ணி கொண்டு போனோம், வலிக்கிட்டு வச்சிருக்கீங்க, மண்பாண்டம் என்ன ஆயிடும்? அதான் ரட்சிப்பு. நொறுங்கிட்டு மறுபடியும் அந்த ரட்சிப்பு கூட மண்பாண்டத்தை சேர்க்க முடியுமா? இரும்பு என்ன பண்ணலாம்? தட்டி. சில்வர் என்ன பண்ணலாம்? போய் வெல்டு பண்ணிக்கலாம், இரும்பு வெல்டு பண்ணிக்கலாம். பித்தளை என்ன பண்ணலாம்? ஈயம் பூசிக்கலாம், மோட்டர் இருக்கா. ஆனா மண்பாண்டத்தை ஈயமும் பூச முடியாது, வெல்டும் பண்ண முடியாது, ஒண்ணு சேர்க்க முடியாது. அப்ப ரட்சிப்பை எதுல வச்சிருக்கிறோம்? மண்பாண்டங்களிலே வச்சிருக்கிறோம். உடைஞ்சா உடைஞ்சதுதான், உடைஞ்சா உடைஞ்சதுதான். அதான் ரட்சிப்பு, அதான் ரட்சிப்பு. அதான் பவுல் அழகா சொல்றாரு, ஜாக்கிரதையா மண்பாண்டத்தை ஜாக்கிரதையா கையாளணும், ரட்சிப்பை ஜாக்கிரதையா கையாளணும், பரிசுத்த வாழ்க்கையை ஜாக்கிரதையா கையாளணும், கட்டளைகளை ஜாக்கிரதையா, வாக்குத்தத்தங்களை ஜாக்கிரதையா நாம் கையாளும் போதுதான் அதுக்கு நமக்கு ரட்சிப்பான நன்மைகளை கொண்டு வரும். தேவன் அவர்கள் என்ன பண்ணாரு? ஆசீர்வதித்து இந்த பூமியில பெருக பண்ணினார். இதுதான் வேதம் சொல்லுகிறது. அடுத்தது ஒரு வசனம் சொல்லி முடிக்கிறேன். சங்கீதம் 115 14 சொல்லுங்க பாருங்க. சங்கீதம் 115 40 கர்த்தர் உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் என்ன பண்றாரு? இதாங்க ஒரு வேலை. ஒரு கல்யாணம் பண்றாங்க, அப்படியே இருந்தா அவங்க என்ன சொல்லும்? மகனீர் சொல்லும். செக் பண்ணீங்களா? 2 பேருக்கு ஏதோ ஒரு குறை இருக்கிறதுன்னு சொல்லுவாங்க. எல்லாரும் அப்படிதான் சொல்லுவாங்க. உறவும் சொல்லும், மாமியா ஒண்ணு போடுவா, மாமனார் லைட்டா போயிடுவாரு. ஆனா மாமியா என்ன பண்ணுவா? ஒண்ணு போடுவான், ஒண்ணு போடுவான், கொண்டு அப்பப்ப சொல்லி என் பிள்ளைக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணேன், ஒரு வேற நான் பேட்டியை கொடுப்பான்னு பார்த்தேன், அழகியா இருக்கா. சாவத்துக்குள்ள தாயுடைய விருப்பத்தை நிறைவேற்றுங்க. ஆண்டவர் சொல்றாரு, தாயுடைய சுமையும் தந்தையுடைய சுமை யாரால எனக்கு தீரும்? மகனால தான் தீரும். அந்த மகன் கொடுக்கிற அந்த கனியில அந்த தாய் பார்த்து அவன் மறிக்கிற காலத்தில் அழகாய் போய் நிச்சயத்துல போய் சேருவாராம். தாய் விரோதமா அவர் எதுவுமே செஞ்சதில்லை. தாய் சொல்ல தட்டாத ஒரு இயேசு. ஆனா நீ நானும் தட்டிட்டு இருக்கிறோம்.
தாய் சொல்ல தட்டுல பாருங்களேன், கர்த்தர் தட்டுல பாருங்க. சிலுவையில கூட சொல்றாரு, யோவான் அது ஒரு தாய், தாயே அதான் ஒரு பிள்ளை. நம்ம அப்படி இல்லைங்க. தாய் உள்ளத்தை மகப்படுத்தணும், தாயோட உள்ளத்தை கனப்படுத்தணும். ஒரு தாய் சொல்ல என்ன பண்ணாத, தட்டாத, அவளை அற்புதமா நினைக்காத. நான் சொல்ல நீங்க வாசி பாருங்களேன். ஒருவனை தான் தேர்வது போல கர்த்தர் என்ன பண்றாரா? அவன் நான் ஒருவனை தேர்த்த முடியுமா? தாய் தான் தேர்த்த முடியும். தாய் தேர்ந்தது போல நான் தேர்ந்தது சொல்லுவாரு. அப்ப தாய் ஒரு மகனுக்கு கல்யாணம் பண்ணி அவனுக்கு 2 குழந்தைய பார்த்தா எப்படி பார்ப்பாங்களே, அதுதான் தாயுடைய ஆசை. அதை நிறைவேற்றுகிற புள்ளதான் ஆசீர்வாதமா இருக்கும். தாய் உள்ளத்தை புரிஞ்சுக்கணும், தாய் என்ன சொல்றாலும் அதை கேட்கணும். ஆண்டவர் கேட்டாருங்க, கேட்டாரு. தண்ணீர் குறைவா இருக்குது, ரசம் குறைவா இருக்குது, ஸ்திரியை உனக்கு எனக்கு என்னன்னு சொல்லிட்டு மறுபடியும் அந்த அற்புதத்தை பண்ணாரு. ஆண்டவரே தாய் சொல்ல கேட்டு அற்புதம் பண்றாரு. நீ நான் குப்பை, ஆண்டவர் சொல்லவே மாட்டார். அம்மா அப்பா மனசை நிறைவேற்றுங்க பிள்ளைங்க, அப்பதான் ஆசீர்வாதமா இருக்க முடியும். அம்மாவும் மறிச்சாலும் அப்பாவும் மறிச்சாலும் நல்ல நிச்சயத்துல நம்ம பார்க்க முடியும். விசுவாசம் என்ன பண்ணுவான்? வறண்டமான வாழ்க்கையை கொடுப்பான். தனிமையா நீ போ, உன்னோட யாரும் கனியே வரக்கூடாது. கனி கொடுக்கிற வாழ்க்கை தான் இயேசு நமக்கு வச்சிருக்கிறார், தவிர கனி இல்லாத வாழ்க்கை வச்சிருக்கானா? இந்த வசனம் சொல்லுது, நான் சொல்லல. சங்கீதம் 115 என்ன சொல்லுது? 14வது வசனம், கர்த்தர் உங்களையும் உங்க பிள்ளைகளையும் வர்த்திக்க பண்ணுவார், வானத்தையும் பூமியையும் படைத்த கர்த்தராலே நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் காரணத்தை கர்த்தர் மகிமைப்படுத்து. நம்ம சொல்லிட்டு இருக்கலாம், நான் அப்படி இருக்கணும், தனிமையா இருக்கணும், ஒண்ணுமே இல்லை. வறண்ட பூமி, காஞ்ச கம்பு மேல கவுதாரி விழுந்தா மாதிரி ஆயிடும். பரமொழி சொல்லுங்க. என் அன்பான பிள்ளைகளே, தெய்வம் நம்மை ஆசீர்வதிக்கதான் நம்ம உங்களை படைத்தான். ஆதாம அப்படியே வெறுமையா வந்திருக்கலாமே. ஆதாம அப்படியே ஆதாம தோட்டத்தை படைச்சப்பா உனக்கு யாரும் வாழப்பா, நீ மிருகத்தோடு வாழ் பண்ணி விட்டுருக்கலாமே. மனுஷனுக்கு ஏற்ற மனுஷியை கொடுத்த ஆண்டவர் இயேசு ஒருவர் தான். கரங்களை கத்தரை மகிழ்ப்படுத்து. மிருகம் படைச்சிக்கப்பா, இந்த மிருகத்தை நீ எடுத்துக்கோ, இந்த சிங்கத்துல ஒண்ணு எடுத்துக்கோ, கரடியில ஒண்ணு எடுத்துக்கோ, காண்டாமிருகத்துல ஒண்ணு எடுத்துக்கோ, தேவல ஒண்ணு எடுத்துக்கோ, பாம்பல ஒண்ணு எடுத்துக்கோ சொல்லல. மனுஷன் அப்படி இல்லை, அவன் அழகா இருக்கணும், என்ன போல இருக்கிறான், அவனுக்கு ஒரு அழகான ஒருத்தையை நான் கொடுக்கணும். அவன் எலும்புல இருந்து எடுத்து அழகா கொடுத்தார். அதான் ஆண்டவர். கர்த்தர் உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் வானத்தையும் பூமி படைத்த கர்த்தராலே நீங்கள் யாரு? புரிஞ்சுட்டு வாழும் பூமியில நீ சமாதானம் இருக்கணும், சந்தோஷமா இருக்கணும், பிள்ளைக்குட்டியோட இருக்கணும், சொத்தோடு சோதனத்தோடு இருக்கணும், நல்ல கனி கொடுக்கிற வாழ்க்கையா இருக்கணும். விழுந்தோம் எழுந்தோம் இல்லை. படுக்கையில கூட ஆண்டவர் சொல்றாரு, ஒண்டியா படுத்தா குளிரும், 2 பேர் படுத்தா எப்படி இருக்கும்? அனலா இருக்குமே. பிரயாணத்துல 2 பேர் போனா ஒருத்தன் விழுந்தாலும் ஒருத்தன் தூக்கி விடுவான்னு பைபிள் சொல்லுது. நடந்து 2 பேர் நடந்து போனாங்கன்னா ஒருத்தன் கீழே விழுந்தாலும் ஒட்டியா போனான்னா கீழே விழுந்து நடக்க வேண்டியதான். அப்படியே எலும்புதான் அப்புறம் தெரியும், கண்டுபிடிப்பான். பைபிள் கரெக்டா சொல்லுது. பைபிள் பிரகாரம் நம்ம வாழ்ந்தா இந்த பூமியில எப்படி போறோம்? கணிதத்திற வாழ்க்கையா இருக்கும். ஆண்டவர் அவர்களை எப்படி நம்ம ஆசீர்வதித்தார், பெருக பண்ணினார். அப்ப ஆண்டவருக்கு என்னதான் வேலை? இஸ்ரவேல் ஆசீர்வதிப்பது தெரியும். அதுக்கு நீ முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தின் நீதியும் நம்ம தேடணும், புரிஞ்சுக்கணுங்க. புரியாத நம்ம அந்த பூமியில இருக்க கூடாதுங்க. எத்தனை காலங்க தனிமையா இருக்க முடியுமா? நிச்சயமா என்னால இருக்கும். நான் அதுக்கு பிறக்கலைங்க. கோடி 10 கோடியில ஒரு ஆள் கத்தர் வச்சிருப்பார். அவங்க செல்வதனா இருப்பாங்க, அவங்க அப்படியே பறந்துகிட்டே இருப்பாங்க, அப்படியே உலகமங்கும் பவுலை போல சுவிசேஷம் சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. அவனுக்கு ஒன்றும் குறைப்பில்லை பாருங்க. எல்லாரும் இல்லைங்க. சாத்தா ஏமாத்திடுவான், போயிட்டு அங்க சேருங்க. ஒட்டியா ஆண்டவர் இருக்க சொல்லிங்க. பைபிள் நானும் வாசித்தேங்க, இதுல இருந்து கடைசி வரையும் வாசித்தேன். இல்லை, ஆனா தப்பான காரியத்தில் நம்ம வாழக்கூடாதுங்க. நீ நானும் பெருகி இருக்கணும்னா கர்த்தர் கீழ்ப்படிங்க.
ஏதன் தோட்டத்திலே அவர் மனுஷன் தனிமையா இருப்பது நல்லதில்லை, மனுஷன் தனியா இருப்பது நல்லதில்லை, குடும்பமா இருக்கணும் தான் விரும்புறேன். தோட்டத்துக்கு தோட்டம் சொல்றாரு. நீங்க ஒரு தோட்டம். ஒரு மரம் தோட்டமாகாதுங்க, பல மரம் தான் தோட்டமா இல்லைங்களா சகோதரி? அதனால கர்த்தர் அவர்களை என்ன பண்ண, தேவன் அவர்களை அழைத்து ஆசீர்வதித்து பூமியை பழகி வானம் நட்சத்திரம் எல்லாத்தையும் ஆண்டுக்கு ஒன்று அனுபவிங்க. பூமியா பண்படுத்தவும் காக்கவும் கர்த்தர் ஒண்ணு வச்சிருக்கிறார். நீதான் காக்கவும் பூமியை பண்படுத்தி ஜோம் பண்ணு. நீதான் ஒரு குடும்பத்துக்கு நீ ஒரு சத்தியம் சொன்ன, நீ குடும்பத்தோட போய் சத்தியம் சொல்லணும். இதான் உலகம் நம்பும். உலக கடைசி காலங்க சத்தியம் போய் இல்ல, எல்லாம் செத்து போச்சுங்க, உயிர் பயங்க, போய் ஜாக்கிரதையா இருக்கணும். ஆனா கர்த்தர் உன்னை கைவிடுவது இல்லைங்க, தம்மை தேடுகிற பிள்ளைகளை கைவிடுவது இல்லைங்க. தேவன் சொல்லுகிறான், அவர்களை ஆசீர்வதித்தான், ஆணும் பெண்ணுமாக ஆசீர்வதித்தான், குடும்பம் ஆசீர்வதித்தான், தோட்டத்துக்குள் ஆசீர்வதித்தான், கனி கொடுக்கிற ஆசீர்வாதத்தை கொடுத்தான். நீங்களும் உங்கள் பிள்ளைகளும் உங்கள் பிள்ளைகளை வர்த்திக்கப்படுவேன். வானத்தின் போய் படைத்த கர்த்தராலே நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர். கர்த்தராலே நீ ஆசீர்வதிக்கப்பட்டவர் உலகம் சொல்லும், எல்லாம் சொல்லுவாங்க. அதான் ஆண்டவர் விரும்புகிறார். இதுதான் அர்த்தம். எனக்கு அன்பான பிள்ளைகளே, நீங்க யோசிச்சு பார்த்தீங்கன்னா ஆண்டவருக்கு முன்பாக நம்ம இருக்கணுங்க, அவரை பின்பற்றுங்க, அவர் உண்மையா ஓடுதுங்க. இந்த உலகம் சும்மா மிரட்டுங்க, இந்த உலகத்துக்கு தான் பயந்துருக்க முடியாதுங்க, ஆண்டவருக்கு தான் பயந்து இருக்க முடியும். சும்மா மிரட்டுற உலகம் வந்து சாத்தா மிரட்டுவான், கோலியாத்தை மிரட்டிட்டு இருந்தான், இப்படி அப்படின்னு மிரட்டிட்டு இருந்தான். சரியான ஆள் வந்தான், உன்னை நான் கொல்லுவான்னா, சரியான விசுவாசத்தோடு சரியான நம்பிக்கையோடு உறுதியோடு இந்த பூமியில வாழ்ந்தா சத்துருவை கொல்லலாங்க, பிசாச கொல்லலாம். வேற யாரும் இந்த பூமியில் நமக்கு விரோதம் கிடையாது, எல்லா சகோதர சகோதரிகள் தான். ஆனா கர்த்தர் யார் என்பதோட நாம என்ன என்பதை ஓ மூலமா யா மூலமா என்ன ஆகுது, அது வெளிப்படுத்தப்படுகிறது. தவிர வேற ஒன்று எல்லாரும் சகோதரர்கள் எல்லாரையும் அந்நியர் உபசரித்து எல்லாருக்கும் நம்ம நன்மை செய்யணும். ஆனா நீ ஆராதிக்கிற தேவன் யார் என்பதை வெளிப்படுத்தும். அதுதான் முக்கியம். அதுதான் முக்கியமான ஒரு காரியம் இருக்கிறது என்பதுதான் வேதம் தெளிவாக சொல்லுது. நம்ம எழுதியிருப்போம்.